ஆல்மோஸ்ட் ஒரு 99% சொல்லலாம். ஸ்கின், ஹேர், நெயில் பற்றி தான் பல மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய பாதி நேரம் வந்து இந்த மித்ஸை பிரேக் பண்ணி ஃபேக்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருக்குது எனக்கு. டெய்லி தலைக்கு குளிக்கிறதுனால முடி கொட்டுமா? எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ ஸ்கேல்ப் சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்கும், உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த க்ளோ கிடைக்கும், முடி நல்லா வளரும். இந்த சினிமாவில் ஆக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, போக போக அப்படியே சும்மா பலன்னு ஆயிடுவாங்களே. இந்த மாதிரி நம்மளும் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கெல்லாம் அதை போட்டு தான் பிரைட் ஆனாங்க அப்படின்னு ஜனங்க நம்புகிறாங்க. Okay. சத்தியமாக அப்படி கிடையாது. சின்ன வெங்காயம் தேய்ச்சா முடி கொட்டின இடத்துல திரும்பவும் முடி வளரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அப்போ உண்மையாவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு முடியே கொட்டாது, அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தை வெள்ளையா பிறகுதுன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எந்த முட்டாள்தனம் ஏமாக்க சரி. இந்த ஏபிசி ஜூஸ் ஏன் எக்ஸ்பிளைசட் குடிக்க கூடாதா? இந்த அமோனியா ஃப்ரீ, அப்பத்தா ஃப்ரீ, ஆயா ஃப்ரீன்னு போடுறோம். பிபிடி ஃப்ரீன்னு போட்டாலும் அது பிபிடி ஃப்ரீ கிடையாது. ஷாம்புலையும் பிஹெச் மென்ஷன் பண்ணணும், ஆனால் யாரும் பண்றது இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் அவைலபிள் ஷாம்பூஸ் எல்லாருமே மென்னுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து அவசியம் இல்லை. மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் வழுக்கையாக தான் சாகணும். ஏன்னா நம்ம உடம்புலயே டர்ட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து எனக்கு சின்ன வயசுல அடிக்கடி மூக்குல ரத்தம் வரும். அப்போ நீ எண்ணெயே வைக்கிறதுல தலையில, அதனால தான் அப்படின்ற போல சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் போகிற டைமில் முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இதுக்குமே இதை பண்ணுப்பா, முட்டையை போடு, தயிரை போடு, சரியாக போயிடலாம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம லைஃப்பில் ஸ்கின், ஹேர் சம்மந்தப்பட்ட நிறைய விதமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். அதில் எது மித், எது உண்மை அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை விட த இன்டர்வென்ஷனல் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் முருகு சுந்தரம் இப்போ நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்காரு. ஸோ என்னென்ன மித்தெல்லாம் அவர் பிரேக் பண்ணுறாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நமக்கு சொல்ல போகிறாருன்றதை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. சரி, முதல் கேள்வியிலிருந்து போயிடலாம். ஒரு நார்மலாக இந்த முடியை பற்றின நிறைய விதமான மிஸ்கான்செப்ஷன் நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்ஃபர்மேஷனை பார்க்குறத விட நிறைய இந்த மாதிரி செய்திகள், மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்த்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனால் உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் எதை வச்சு வராங்க? நிறைய ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 99% சொல்லலாம். ஸ்கின், ஹேர், நெயில் பற்றி தான் பல மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. அது என்னன்னு தெரியல. மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டியை விட இதில் தான் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளும் மித்ஸும் நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய பாதி நேரம் வந்து இந்த மித்ஸை பிரேக் பண்ணி ஃபேக்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருக்குது எனக்கு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாக இப்பா இதெல்லாம் மித்துப்பா, இதெல்லாம் ஏன்பா இன்னும் நம்புறீங்கன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயம்னா எதை சொல்வீங்க? நிறைய நீங்கள் தலையில் முடி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி தலை குளித்தா முடி கொட்டிடும், டெய்லி ஷாம்பு போட்டால் கேன்சர் வரும், ஷாம்பு போட்டால் முடி வெள்ளையாயிடும். ஓகே. இப்படி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு 1000 ப்ரோக்ராம் வேணும், அவ்வளவு மிஸ்கான்செப்ஷன்ஸ். ஓகே. இப்போ ஜென்ரேஷன்ஸ் இப்போ பல யுகங்களாக இந்த மித்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப்பில் இருக்குது. அப்படியே பரம்பரையாக அது ஒரு சொத்து மாதிரி பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்குது இந்த மித்ஸ். அது கேட்கும் போது நமக்கு ஆன்லைனில் என்ன ஸ்கின்னை பற்றியும் ஹேரை பற்றியும் போது எல்லாருக்குமே ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் உடம்புல அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது தான். ஸோ அப்படின்னும் போது அது நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா? சரி, நீங்கள் இப்போ தலைக்கு குளிக்கிறத பற்றி பேசுனதுனால நான் அதுலேருந்தே கேட்டுறேன். இப்போ டெய்லி தலைக்கு குளிக்கிறது நல்லதா, நல்லது இல்லைங்களா? ரொம்ப நல்லது. இப்போ டெய்லி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலே ஒரு 33% டேண்ட்ரஃப் குறைஞ்சிரும். 33% ஹேர் ஃபாலும் குறைஞ்சிரும். ஓகே. ஸோ ஸ்கேல்ப் சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்கும், உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த க்ளோ கிடைக்கும், முடி நல்லா வளரும், முடி வந்து சீக்கிரத்தில் வெள்ளையாகாது. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறது தான். ஓகே. இப்போ ஏன்னா நம்ம உடம்புலையே டர்ட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஸ்கேல்ப் தான். ஓகே. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம யூரின் மோஷன் போகிற இடம்னு. அதை விட டர்ட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஸ்கேல்ப் தான். நம்ம ஸ்டைல் பண்ணுற இடம். ஆமாம், நம்ம ஸ்டைல் பண்ணுற. ஓகே. இப்போ அதில் நம்ம இப்போ ஷாம்பு போட்டு குளிக்கிறது டெய்லி பேசிஸில் பரவாயில்லைங்களா? டெய்லி ஷாம்பு போட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் வந்துடும், அதில் கெமிக்கல்ஸ் இருக்குன்றாங்க. இல்லை சீக்காய் போடுறது பெட்டராங்களா? நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த காலத்தில் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுறாங்க. சிகைக்காய், அதான் சீயக்காய்.
சிகைக்கான ஒரு கிளீனிங் இது பிளான்ட் தான் சிகைக்காய் அப்படின்னு ம். யூஸ் பண்ணாங்க. சிகைக்காய் ரொம்ப நல்லது தான். அது வந்து என்னன்னா, அதோடைய pH வந்து அசிடிக் 3.5. ஓகே. ஸோ அதனால அது வந்து ஹேரை எந்த விதத்துலயும் டேமேஜ் பண்ணாது. ஆனா, அது அவ்வளோ எஃபெக்டிவ் கிளென்சர் கிடையாது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம நெறைய ஷாம்பூஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயத்த கிளீன் பண்ணுறதுக்கு, அது ஒரு ஆயிலி சர்ஃபேஸை, ஒரு பொல்யூட்டட் சர்ஃபேஸை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஓகே. அதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. இப்போ ஷாம்பூல இருக்கிற அந்த சல்ஃபேட்னால கேன்சர் வருங்கிறதெல்லாம் பெரிய உருட்டு அது. எவனோ கிளப்பி ஓகே. இது உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல. எதையாவது ஒண்ணு டெய்லியும் கிளப்பி விடுறது ஒரு காலையில ஒரு ஆனா இப்ப அதனால ஒரு தானே உங்களுக்கு நோ பரபரப்புக்காக. சல்ஃபர் ஷாம்பூஸ், ஆமாமா. ஒரு நேச்சுரல் ஷாம்பூஸ் எல்லாம் வருது. அப்பதானே இவன் ஏதாவது விக்க முடியும். புதுசா ஏதாவது. ஓகே. ஸோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்ப அந்த சோப்ல ஒரு மெட்ரிக் இருக்கு. இத பார்த்து இதுக்கு மேல இருந்தா ம், வாங்குங்கன்ற ம், மாரி நெறைய ம், ம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது. ஆமா. இப்ப அந்த மாரி ஷாம்பூல எந்த விஷயத்த பார்த்து மினிமமா வாங்குனா பெட்டரா இருக்கும்? ஏன்னா நெறைய ஷாம்பூலயும் பிராண்ட்ஸ் இருக்கு. pH மென்ஷன் பண்ணணும். ஆனா யாரும் பண்றதில்ல. ஆமா. இப்ப சோப், ஷாம்பூ 2மே அசிடிக் pHல இருந்தா மச் பெட்டர். ஓகே. ஸோ ஆனா அது pH யாரும் எந்த ஷாம்பூலயும் மென்ஷன் பண்றதில்ல. ம். நம்மளே இந்த லிட்மஸ் பேப்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் அவைலபிள் ஷாம்பூஸ் எல்லாருமே நல்ல ஷாம்பூஸ் தான். ஓகே. சரி, இப்போ ஒரு தடவ ஒரு வேள ஒருத்தருக்கு முடி கொட்டிடுச்சு அப்படின்ற பட்சத்துல, ம். எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன வெங்காயம் தேய்ச்சீங்கன்னா முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? இல்ல வேற ஏதாச்சும் வந்து ஹோம் ரெமிடீஸ் இருக்கா? உண்மையாவே வந்து விழுந்த முடிய திரும்ப வளர வைக்கிறதுக்கு? சின்ன வெங்காயம் மட்டும் இல்ல, வெள்ள பூண்டு, அதுலயே ரொம்ப ஒஸ்தியான பூண்டு சக்தி இதெல்லாம் இருக்கு. மசாலா. ஆமா. இதுல எப்படி இது வந்துச்சுன்னா, இந்த அலோபேஷியா ஏரியேட்டான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப முடி கொட்டுறதுல பல வகை இருக்கு. ஓகே. நம்ம ஜென்ரலா பார்க்குற அந்த பால்ட்னஸ் வந்து மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் மாரி ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இருக்கு. இது வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான்னு பேரு. ஆண்ட்ரோஜன் அண்ட் ஜெனடிக். நம்ம மேல் ஹார்மோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலயும், ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னாலயும் வரக்கூடிய பால்ட்னஸ். அது வந்து ஓகே. காமன் பால்ட்னஸ் சொல்லுவோம். இது இல்லாம இன்னொரு வகையான ஹேர் ஃபால் இருக்கு. அதுக்கு பேர் அலோபேஷியா ஏரியேட்டான்னு பேரு. அது வட்ட வட்டமா வழுக்கை வரும். ஓகே. ஸ்மூத் பால்டு பேட்சஸ் ரவுண்டா ஒரு காயின் ஷேப்ல நெறைய பேட்சஸ், ஒரு பேட்ச் வரலாம். நெறைய பேட்சஸ் சேர்ந்து ஒரு கான்ஃப்ளூயன்ட்டா, ரெட்டிகுலேட்டா வரலாம். ஓகே. அதுக்கு பேர் அலோபேஷியா ஏரியேட்டான்னு பேரு. அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நமக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமானா அது அலோபேஷியா ஏரியேட்டா வரும். ஸோ ஓகே. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கின்னும் ஹேரும் மிகப்பெரிய உதாரணம். ஸோ மன அழுத்தத்தினால பல தோல் வியாதிகள், பல முடி வியாதிகள் வரலாம். அதுல முக்கியமானது இந்த அலோபேஷியா ஏரியேட்டா. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு அலோபேஷியா ஏரியேட்டா வந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சிவியர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு ஓகே. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி சில சில்ட்ரனுக்கு கூட அலோபேஷியா ஏரியேட்டா வரலாம். சில்ட்ரன்ல ரொம்ப காமனஸ்ட் டைப் ஆஃப் ஹேர் லாஸ் வந்து அலோபேஷியா ஏரியேட்டா தான். ஓகே. ஸோ இந்த அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்கு இல்லையா? ஸ்மூத் பால்டு பேட்ச். அது வந்து சம்டைம்ஸ் இரிட்டன்ட் அப்ளை பண்ணா முடி வளரும். ஓகே. அது எப்படின்னா, இந்த இரிட்டன்ட் அப்ளை பண்ண இந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா? ஆ. ஸோ இந்த இரிட்டன்ட்னால முடி வளருதா, இல்ல தானாவே முடி வளர்ந்துச்சாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஓகே. ஸோ அலோபேஷியா ஏரியேட்டா வந்து சிங்கிள் பேட்சா இருந்துச்சு அப்படின்னா, தானாவே அதில வளர்ந்துரும். ஓ! ஓகே. ஸ்பான்டேனியஸ் ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். செல்ஃப் லிமிட்டிங். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுக்கு குறைஞ்ச உடனே, ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ் குறைஞ்ச உடனே முடி இயற்கையாவே வளர வளர்ந்துரும். ஓகே. ஸோ அந்த முடி இயற்கையா வளரக்கூடிய சூழ்நிலையில இவங்க எதாவது தேய்ச்சிருப்பாங்க. அது மோஸ்ட்லி இந்த சின்ன வெங்காயமோ, இல்ல பூண்டோ ஏதோ ஒண்ணு. ஓகே. அது ஏதோ ஒரு ஹேர் ஆயிலா கூட இருக்கலாம். ம். உடனே அந்த ஹேர் ஆயில் வந்து பெரிய மேஜிக் ரெமெடி ஆயி அது ஒரு கோடிக்கணக்கான பிசினஸ் ஆயிடும். ஓகே. ஸோ அந்த மாரி அந்த நேரத்துல அதாவது இது ஒண்டர் ட்ரக்ன்னு சொல்லுவாங்க. மேஜிக்கல் ரெமெடி மாரி. ஸோ அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு தடவி அது வந்த உடனே அது ஒரு ரெமெடி மாரி ஆயிடுச்சு அது. ஓகே. அதே மாரி இந்த சின்ன வெங்காயம், அந்த கார்லிக் இதுலலாம் வந்து ஒரு இரிட்டன்ட் இருக்கு. இப்ப கார்லிக்ல வந்து ஒரு ஒலின்னு ஒரு இரிட்டன்ட் இருக்கு. ஓகே. அது மாரி வெங்காயத்துல சில இரிட்டன்ட் கெமிக்கல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்கின்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி அதனால முடி வளரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. பட் அதனால இதெல்லாம் ஒரு ப்ரூவன் ரெமெடிஸே கிடையாது. ஓ! ஓ! ஸோ அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். நெறைய அதுக்கு மத்த காரணங்களும் இருக்கு. ஓகே. அத ப்ராப்பரா நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த அலோபேஷியா ஏரியேட்டாவ நீங்க வெங்காயம் தடவிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நெறைய பேட்சஸ் டெவலப் ஆகி இன்னும் மண்டையில இருக்கிற மொத்த முடியும் கொட்டிரும். அதுக்கு பேர் ஓகே. அலோபேஷியா டோட்டாலிஸ்ன்னு பேரு. அப்புறம் புருவம், ஃபேஸ்ல இருக்கிற முடி, உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிரும். ஓ! அதுக்கு பேர் அலோபேஷியா யுனிவர்சாலிஸ்ன்னு பேரு. ஓகே. ஸோ அதனால அது வியாதி முத்துறதுக்குள்ள அப்ப அதுக்கு சொல்யூஷன் தான் என்ன சார்? நெறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு. ஓகே.
இப்ப ஏர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான் ஒன்லி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒருவேளை சொட்டை ஏர் விழுந்துருச்சுன்னா. டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்து ஒரு ஃபைனல் லாஸ்ட் ரிசார்ட். அது வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்லே வராது. ஓகே. ஸோ அலோபேஷியா ஏரியாட்டாங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதுக்கு வந்து நம்ம அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கு ஆட்டோ இம்யூனிட்டி ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே. அதுக்கு நிறைய அதுக்கான ஒரு டெர்மட்டாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ம். நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தா அவங்க ப்ராப்பராக அசஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய மாடர்ன் ரெமெடிஸ் இருக்குது, கிரையோதெரப்பி இருக்குது, இன்ட்ராலேஷனல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ வந்து டொஃபாசிட்டினிப்னு ஒரு மெடிசன் வந்திருக்கு. அது ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஓகே. தலை ஃபுல்லாக அலோபேஷியா டோட்டாலிஸ் யூனிவர்சாலிஸ் முழுக்க முடி உடம்புல இருக்கிற முடி எல்லாம் போயிட்டா கூட இந்த டொஃபாசினிப் மூலமாக முடி வளர வச்சிடலாம். சூப்பர். அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஓகே. இது இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அதுதான் காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய பால்னஸ். அதையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரூவன் ரெமெடிஸ் இருக்குது, ரொம்ப சேஃப் ரெமெடிஸ் இருக்குது. ஓகே. இது ஜென்ரலாக மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அலோபதினாலே சைடு எஃபெக்ட்டு, அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் இதுக்கு மெடிசனுக்கு லாங்குவேஜ்லாம் வேறு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது அலோபதி அப்படிங்கிற வார்த்தையே வந்து டிக்ஷனரியில் கிடையாது. ம். அலோபதிங்கிறது ஒரு ஹோமியோபேத் உருவாக்குன வேர்டு. அது ஓகே. அலோனா அதர் சிஸ்டம், அதாவது அது அது எதுலேயுமே சேராது தான். அவர் அவ்வளோ டிராகேட்டரியாக சொல்லியிருக்காரு அந்த ஓகே. அலோபதி. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆனது, லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் எல்லாமே ஆனதுன்னா நம்ம அது. மாடர்ன் மெடிசன்னால ம். தான். ஸோ மாடர்ன் மெடிசன்கிறது வந்து அது ஒன்றும் புதுசாக எங்கேருந்தோ குதிச்சதில்லை, நம்ம பூமியிலேருந்து உருவானது தான். நேச்சுரல் மெடிசன் டெவலப் ஆகி அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்தது தான் மாடர்ன் மெடிசன். ஓகே. ஸோ மாடர்ன் மெடிசன்கிறது உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறது ஒரே மெடிசன் தான். இது எவல்யூஷன் ஆஃப் மெடிசன் தான். ம். இப்போ ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் நான் சொல்ல முடியும், அதே மனுஷன் தான் இன்றைக்கும் இருக்கான். ஸோ அது மாதிரி எவல்யூஷன் ஆஃப் மெடிசன் தான். ஓகே. ஸோ ஓகே. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிசனில் நிறைய ரெமெடிஸ் இருக்குது. மெடிக்கலாகவே இந்த நம்ம பால்னஸை ட்ரீட் பண்ண முடியும். டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட் தான். ஓகே. எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப யங் பர்சன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பால்ட் ஆகிடுச்சு, ம். அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட்டை கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபைனல். ஆகலை, அவங்களுக்கு ம். வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு ரொம்ப ஓகே. தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன். அது ஒரு ஓகே. சர்ஜிக்கல் கரெக்ஷன் ஆஃப் பால்ட்னஸ். ஓகே. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஓ, அது ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நிறைய பேர் எப்படி சொல்லப்படுது, எப்படி அது விளம்பரப்படுத்தப்படுதுன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ஆ. முடியே கொட்டாது, அது ஒரு மேஜிக்கல் அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் பர்மனன்ட் தானே. சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேரும் வழுக்கையாக தான் சாகணும். நீங்கள் யாராவது ஒரு 80-90 வயசில் செத்து போகும்போது மண்டை நிறைய முடியோட பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல எல்லாம் எதுவுமே. முடி குறைஞ்சி தான் போகும். அப்போ வழுக்கைங்கிறது இயற்கை. ஓகே. அந்த இயற்கையை யாராலையும் சரி பண்ணி அதை வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வழுக்க விழுகிறத தள்ளி தான் போடுறோம். இட் ம். இஸ் லைக் ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில். ஓகே. ஸோ எப்படியும் வழுக்க விழத்தான் போகுது. யங் ஏஜில், அதாவது ப்ரீமெச்சூர் பால்னஸை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ம். ஒரு 20 வயசு பையனுக்கு 60 வயசில் வர வேண்டிய வழுக்க விழுந்தால் அதை நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஆனால் அதை மெடிக்கலாகவே ட்ரீட் பண்ணலாம். ம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவசியமே கிடையாது. டன். டிரான்ஸ்பிளான்ட்டில் நிறைய அது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிறதுனால, நிறைய பணம் கிடைக்கிறதுனால அதை நிறைய புஷ் ப்ரொமோட் பண்றாங்க. பண்ணுறாங்க ஓகே. ஆரம்பத்திலேயே. ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது when all the லாஸ்ட் மெடிக்கல் ஆப்ஷன். ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபெயில் ஆர் ரொம்ப சீக்கிரத்தில் அவங்களுக்கு முடி வளரணும், ரொம்ப டென்சிட்டி உருவாக்கணுங்கும்போது அதை பண்ணலாம். அப்படியே பண்ணாலும் அதை வந்து ஒரு குவாலிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன், டெர்மட்டாலஜிஸ்ட், ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பண்ணிக்கணும். அது ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில், பெரிய தியேட்டர் செட்டப்பில், இன்டென்சிவ் கேர் யூனிட்டோட பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எவ்வளவு டெத்து நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் தொழில் ஆமா. ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு இடத்துல 2 lakhs சொல்றாங்க, இன்னொரு இடத்துல 50,000 சொல்லும் ஆமாம் போது எல்லாம் ஆமாம். அங்கே போயிடுவாங்க. இங்கே அந்த விருதுநகரில் டிஃபென்ஸ். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நார்த் இந்தியன் ஃபெலோஸ் 4-5 பேர் சேர்ந்து அவங்களாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல டெக்னீஷியனாக இருந்தவங்க. ஓகே. அவங்க தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் கிளினிக். ஸ்டார்ட் அப். ஓகே. ஸ்டார்ட் அப் இன் மெடிசன். இன்னும் அதனால பேங்க் லோன் கூட கொடுப்பாங்க அவங்களுக்கு. சார், இப்போ ஆயிலை பற்றி பேசணும். இப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கிறது நல்லதா? வைக்கலாம்னா எந்த எண்ணெய் பெட்டராக இருக்கும்? எப்போ ஆமாம். யூஸ் பண்ணால் கரெக்டாக நான் இந்த இருக்கும்? ஹேர் ஆயில் பற்றி ஒரு உருட்டு போட்டு இந்த ஹேர் ஆயில் கம்பெனிக்காரன்லாம் அந்த கமெண்ட்டில் ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. நம்ம- அவங்க பிஸ்னஸ்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டுருச்சு போல். ஸோ இப்போ தலையில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று தலை, அதில் இருக்கிற முடி. ஓகே. இப்போ நம்ம தலைனா நம்ம முடின்னு நினச்சிக்கிறோம், முடினா தலைன்னு நினச்சிக்கிறோம். 2 ஆஸ்பெக்ட் இருக்குது அதில். ஸோ ஸ்கேல்ப்புக்கு ஆயில் தேவையே இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ வர இந்த நம்ம டேண்ட்ரஃப் தான் வந்து முடி கொட்டுறதுக்கான முதல் காரணம், ம். முதன்மை காரணமும் அதுதான்.
ஓகே. இப்போ ஒருத்தருக்கு பால்னஸ் வருதுன்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேத்தோஜெனடிக் எஃபெக்ட், அதாவது அவங்க உடம்புல அந்த பால்னஸை உருவாக்குற அந்த ஃபர்ஸ்ட்டு இவெண்ட், அது பேத்தோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு நோய் எப்படி உருவாகுது, இல்லை ஒரு பிரச்சனை எப்படி உருவாகுதுங்கிறத பேத்தோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த பேத்தோஜெனிசிஸில் ஃபஸ்ட்டு நடக்கிற ஈவெண்ட் வந்து இந்த டேண்ட்ரஃப்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அந்த டேண்ட்ரஃபோட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி வாஷ் பண்ணணும். ம். அந்த டேண்ட்ரஃப்கான காரணம் வந்து எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன் ஃப்ரம் த ஸ்கேல்ப். ஓகே. நேச்சுரலாக இருக்கிற ஆயில். ஒரு முடிக்கும் கடவுள் ஒரு ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் கொடுத்துருக்காரு. செபேஷியஸ் கிளாண்டுன்னு பேர். ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் பாட்டில் கடவுளே படைச்சிருக்காரு, இயற்கையே படைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த ஆயில் வந்து தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்குது, சீபம்ங்கிற ஆயில். அந்த சீபம்ங்கிற ஆயிலை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். அதை வாஷ் பண்ணாமல் மேலே அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. அது வந்து எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி, ஹோமத்தில் நெய் ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுனா செடி வளருங்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றுனா முடி முடி வளரும் வளரும். அப்படின்னு லிட்டராக எண்ணெய் ஊற்றுறாங்க. அதில் ஏகப்பட்ட கஷாயம்லாம் கலந்து அவங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபார்முலா, ஆமா. ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ ஆனால் ஹேர் இருக்கு இல்லையா, அந்த முடி மேலே வர்ற ஹேர், இப்போ மென்னுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா ஒரு 1 இன்ச் தான் இருக்கும் முடி. ம். நம்மளுடைய முடி ரொம்ப லாங்காக முன்னாடி மாதிரி வச்சுக்கிறது இல்லை. இப்போ ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் வச்சுக்கிறோம். ஸோ அந்த 1 இன்ச் ஆஃப் த ஹேர் ஃப்ரம் த ஸ்கேல்ப்புக்கு வந்து ஸ்கேல்பில் சுரக்கிற அந்த சீபம்ங்கிற ஆயிலே வந்து அது சுரந்து வந்துடும். ஓகே. ஸோ விமன் ஹேவிங் லாங் ஹேர், ம். அவங்க ரொம்ப நீளமான கூந்தல் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே இயற்கையாக சுரக்கிற ஆயில் வந்து பரவாது. போகாது. ஓகே. ஸோ அந்த லென்த் ஆஃப் த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஆயில் தேவைப்படலாம். அது சாதாரண தேங்காய் எண்ணெயே போதும். ஓகே. அதை குளிச்சதுக்கு அப்புறம் தான் தரும். இதே மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவி ஊற வச்சு 2 நாள் ஊற வச்செல்லாம் குளிக்கிறது, ஓகே. அப்போ என்ன ஆகும், இன்னும் டேண்ட்ரஃப் அதிகமாகிடும். ஸோ குளித்ததுக்கப்புறம் முடியை வந்து தலையை சீவுறதுக்காகவும் இப்போ சீப்பு வந்து ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு, அந்த ஹேர் கோம் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க, ஆ. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓகே. முடி மேலே மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அதுலேயே இப்போ இந்த எண்ணெயில் ஸ்டிக்கினஸ் இல்லாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத ஆயிலெலாம் நிறைய வந்திருக்கு. ஓகே. ஸோ நான் ஸ்டிக்கி ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆயிலுங்கிறது வந்து ஒரு லீவ் ஆன் கண்டிஷனர் மாதிரி. ஸோ ஆனால் இயற்கையே வந்து ஆயில் தடவணும்னு ஒரு கட்டாயமே இல்லை. ம். இயற்கையான அமைப்பு, முடியினுடைய அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடி மேலே வந்து முடியோடைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட். ஓகே. அந்த கார்டெக்ஸுக்கு மேலே அதுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக கியூட்டிக்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த கியூட்டிக்கிளையும் பாதுகாக்கிறதுக்கு இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஹேர்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஒரு ஆயிலி லேயர் ஆன் த ஹேர் இருக்குது. அதுவும் இயற்கை கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு. ஓகே. ஆனால் இதெல்லாம் மீறி ஜனங்க லிட்டராக ஆயில் ஊற்றுறாங்க. அந்த அளவுக்குலாம் அவசியமே இல்லை. ஓகே. நம்ம பொல்யூஷனில் நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது. நம்ம டெய்லி வந்து ஹேரை வாஷ் பண்ணுறோம். ம். டெய்லி வந்து நம்ம வாட்டருடைய ஹார்ட்னஸ்ஸு அதெல்லாம் அது இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஹேருக்கு ஏதாவது ஒரு சட்டில் டேமேஜஸ் வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கியூட்டிக்கிள் மேலே, இன்டெக்ரேட் லிப்பிட் லேயருக்கு மேலே அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக ரொம்ப முன்ஜாக்கிரதை முத்தன்னா மாதிரி ஒரு ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ விமன்ஸ் வந்து அப்போ ஆயில் அப்ளை பண்றது, அவங்க லென்த் ஆஃப் த அவங்களும் ஹேருக்கு. ஸ்கேல்ப்ல அவங்களும் அப்ளை ஸ்கேல்ப்புக்கு பண்ணக்கூடாது. தேவையே இல்லை. யாருக்குமே ஸ்கேல்ப்புக்கு ஆயில் தேவையே இல்லை. எந்த ஒரு ஹேர் ஆயிலுக்கும் முடி வளர வைக்கக்கூடிய தன்மை கிடையவே கிடையாது. ஓகே. 2வது அந்த ஆயில் வந்து அதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்கேல்ப்பில் இருக்கிற துவாரங்கள், அந்த முடி உள்ள வரக்கூடிய போகாது. ம். போர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் ம். இன்ஃபென்டிபுலம்னு பேர். அந்த இன்ஃபென்டிபுலர் ஓப்பனிங் வழியாக தான் எல்லா மெடிசனும் உள்ளே போகணும். ஸ்கேல்ப் ஆயில் வெளியில் வரணும், நம்ம ஸ்கேல்ப்பில் சுரக்கிற ஆயில் வெளியில் வரணும், ஸ்வெட் வெளியில் வரும். ஓகே. எல்லாமே அது ஒரு ஓப்பனிங் தான். அதுதான் அதுக்கு இன்புட் அவுட்புட் எல்லாத்துக்குமே, இன்லெட் அவுட்லெட் எல்லாமே அதுக்கு ம். ஒரே ஒரு ஓப்பனிங் தான். அந்த ஓப்பனிங் வந்து கண்டதெல்லாம் உள்ளே விடாது. ஓகே. நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் எள்ளெண்ணெய் கலந்து நல்லா ஆயிலில் தடவி அதெல்லாம் போய் உள்ளே என்ரிச் பண்ணி உங்கள் படம்லாம் வேற போட்டு காமிக்கிறாங்க கிராஃபிக்ஸில். அது அப்படியே உள்ளே போய் அப்படியே வளர்கிற மாதிரி, ஆமா. வேர்லேருந்து போய் வளர்கிற மாதிரி, அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சயின்டிஃபிக்கலி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே. அது இல்லாஜிக்கல். அது இல்லாட்டி இப்ப இந்த உடம்பு சூடு அதிகமாயிடுச்சுன்னா எண்ணெய் வச்சா கொஞ்சம் அது சாந்தப்படுத்தும். அது ஒரு பெரிய உருட்டு. இல்ல பாடி ஜென்ரலே ஹீட் நான் ஒரு வீடியோ எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்பயாச்சும் வெயில்ல விளையாடலாம் போனோம்னா ஆமா. மூக்குல ம். ரத்தம் வந்துரும். அப்ப நீங்க ம். எண்ணெய் வைக்கல, அதனால தான் உனக்கு மூக்குல ரத்தம் வருது அப்படின்னுவாங்க. எதையோ முடிச்சு போட்டு அப்புறம் இருந்து நான் வைக்க ஆரம்பிச்சேன். அதனால மூக்கில் ரத்தம் வர்றது வந்து மூக்கை நோண்டுறதுனால, ஓகே. சம்டைம்ஸ் வந்து வேற ஹை ஆல்டிடியூட் போனால் ம். அந்த மாதிரி தான். அதுக்கான காரணங்கள் வேற. ஓகே. வெயிலில் விளையாடுறதுக்கும் மூக்கில் ரத்தம் வர்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் பாடி ஹீட்னு ஒரு கண்டிஷனே கிடையாது. ம். இப்போ நம்ம மாடர்ன் மெடிசனில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமானால் ஃபீவர், ஓகே. பாடி டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா உடம்புல உயிர் இல்லை. இவ்வளோதான். உடல் சூடு உள் உஷ்ணம். உள்ள உள் உஷ்ணம்.
அந்த மாரி எல்லாம் நம்ம ஏதாச்சும் தமிழர்களுடைய கற்பனை சக்தி வந்து அப்பா! வார்த்தை ஜாலங்கள் நெறைய இருக்கு வார்த்தை இல்லைங்களா? ஜாலங்கள்லாம் அதனால. அவங்க முழு வித்தையும் இதுல காட்டிருவாங்க. ஆமா. சரி, இப்ப ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு டாண்ட்ரஃப் அப்படின்றது ரொம்ப அதிகமா காமனா பார்க்கக்கூடிய விஷயம். இத சிம்பிளா சால்வ் பண்ணணும்னா என்ன ஃபாலோ பண்ணா டெய்லி சால்வ் பண்ணலாம்? ஹேர் வாஷ் அவ்வளோதான். சிம்பிள். நார்மல் ஷாம்பு நீங்க ஓகே. யூஸ் பண்ற எனி கமர்ஷியலி அவைலபிள் ஷாம்பு, ம். நார்மல் ஷாம்பு போட்டு நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் a டே ஓகே. வாஷ் பண்ணா டாண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே. அதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, கீட்டோகோனசோல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஆன்டி ஆண்ட்ரோஜனாவும் வேலை செய்யுது. ஓ. அதாவது பால்ட்னஸையும் அது ஓரளவு கரெக்ட் பண்ணுது. ஓ, ஓகே. ஸோ அதனால அந்த கீட்டோகோனசோல் பேஸ்ட் ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டன். அப்ப ஹேர் ஃபாலும் கிட்டத்தட்ட இத ஃபாலோ பண்ணா டாண்ட்ரஃப் வராது. டாண்ட்ரஃப் இல்லனாவே எஸ். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடும் டாண்ட்ரஃப் அப்படின்றது. கிளியர் பண்ணாலே நியர்லி 33% ஆஃப் தி ஹேர் ஃபால் வில் பிகம் பெட்டர். ஓகே. ஸோ அது ப்ரூவன் ஃபேக்டர். இப்ப டாண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமா ஆகுதுன்னா, அதுக்கு என்ன சார் சொல்யூஷனா இருக்கும்? டாண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணியும் ஹேர் ஃபால் இருக்கு இல்ல அப்படின்னா, டாண்ட்ரஃபே இல்லாதவங்க. இல்லை டாண்ட்ரஃபே இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கேல்ப்ல வந்து ஆயில் செக்ரீஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டாண்ட்ரஃப் இருக்கலாம். டாண்ட்ரஃப் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு டிசீஸ் கிடையாது. நம்ம ஸ்கேல்ப்ல அதிகமாக சுரக்கிற ஆயிலு, அதனால ஏற்படக்கூடிய ஸ்கின் ஸ்கேல்ஸ், அந்த ஆயிலில் வந்து அந்த அந்த ஆயிலில் ஒலிக் ஆசிட்னு ஒரு ஃபேட்டி ஆசிட் ஓகே. இருக்கு. அது ஒரு இரிட்டன்ட். அது வந்து ம். ஸ்கின் ஸ்கேல்ஸை ரொம்ப அதிகப்படுத்தும். அதோட இந்த ஸ்கின் ஸ்கேல்ஸும் இந்த ஆயிலி மீடியாவும் சேர்ந்து ஒரு ஃபங்கஸ் மெலசேசியா குளோபோசான்னு ஒரு ஃபங்கஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது 3ம் சேர்ந்தது தான் டாண்ட்ரஃப். ஓகே. ஸோ டெய்லி வாஷ் பண்ணால் அந்த ஆயில் சேராது, அந்த ஸ்கேல் சேராது. இது 2ம் இல்லைன்னா அந்த ஃபங்கஸும் வளராது. ஓகே. ஸோ அதனால் நம்ம டெய்லி வாஷ் பண்ணால் அந்த அடிப்படை காரணத்தையே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த டாண்ட்ரஃப்ங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிலினஸ் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு 13 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஸ்கேல்ப் எல்லாருக்குமே நம்ம ஊரில் ஆயிலியாக தான் இருக்கும். ஓகே. இது ட்ரை டாண்ட்ரஃப், ட்ரை ஸ்கேல்ப்னு ஒன்று கிடையவே கிடையாது. பியூட்டிஷியன்ஸே ஒரு புது ஒரு வார்த்தை டேர்ம். ஜாலத்தை உருவாக்கியிருக்காங்க. ட்ரை ஓகே. டாண்ட்ரஃப், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஒரு 15,000 20,000 ஒரு சிட்டிங்கு, ஓகே. அதெல்லாம் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிபடியோட ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக தான் இருக்கும். சார், இப்போ அந்த மென்க்கு வந்து ஹேர் வாஷ் பண்றது டெய்லி பேசிஸ் இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ ஆமாம், லாங் ஹேர் வச்சிருக்கக்கூடிய உமன்ஸ் வந்து எப்படி டெய்லி பேசிஸ்ல ஹேர் வாஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். சொல்யூஷன்? இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை தலை குளிக்கிறாங்க. ஓகே. அவங்க இத்தனைக்கும் கேரளைட் உமன் தான் ரொம்ப மோஸ்ட் லாங் பியூட்டிஃபுல் ஹேர்னு சொல்கிறோம். அவங்களுக்கு முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும். ம். நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் கேரளாலேருந்து தான் வராங்க. எஸ். ஸோ அப்புறம் எப்படி அது? அப்போ அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்களாம் ம். என்ன ஜன்னி வந்து செத்து போயிட்டாங்களா என்ன? பட் இங்க காமனான இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆமாம், அதான் அதுதான். இந்த டாண்ட்ரஃப் வந்து இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி டாண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணியோ இல்லை டாண்ட்ரஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் வருது அப்படின்னா, இதுக்கு அடுத்த மிக முக்கியமான காரணம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஓகே. ஸோ நம்ம ஊரில் வந்து விமனுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம், அவங்க யாராக இருந்தாலும், அவங்க படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும், அவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக ம். இருந்தாலும், அவங்க நல்லா சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து அயன் டெஃபிஷியன்சி. ஓகே. ஸோ அயன் தான் வந்து முடிக்கு மிக மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு முடி கொட்டுற பெண்கள்னு ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து எந்த பெண்ணை கேட்டாலும் முடி கொட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரையும் எடுத்து நீங்கள் ரேண்டமாக அயன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% அயன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அந்த தேவையான அளவை விட கம்மியாக தான் இருக்கும். அந்த ஹீமோகுளோபினை மட்டும் செக் பண்ணால் பத்தாது. ம். அயன், ஃபெரிட்டின், டிரான்ஸ்ஃபெரின் அதெல்லாம் கம்ப்ளீட் அனிமியா ப்ரொஃபைல் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த அயன் கம்மியாக இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். 2வது கால்சியம் கம்மியாக இருக்கும். 3வது புரோட்டீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட ஓகே. இன்டேக் டயட்டில் வந்து புரோட்டீன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். 4வது முக்கியமானது விட்டமின் B12. நிறைய இந்த வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் B12 கம்மியாக இருக்கும். ம். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் ஹேர் லாஸ். நாட் ஓகே. ஒன்லி ஃபார் ஹேர் லாஸ், ஃபார் ஏர்லி கிரேயிங். ம். சீக்கிரத்திலே முடி வந்து நிறை விழுகிறதுக்கும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணம். ஓகே. அப்புறம் 5வது விட்டமின் டி. ம். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம எல்லாருக்குமே நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வெயிலுக்காக பயந்து அதிகமா. ரூமுக்குள்ளேயே இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணால் எல்லாம் வீட்டுக்கே வந்துடுது. ம். ஸோ அதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமன். ஹேர் ஃபாலுக்கும் ரொம்ப காமனஸ்ட் ஃபேக்டர் இது. ஓகே. ஸோ அதே போல் இப்போ பெண்களுக்கு ஜென்ரலி வந்து இது ஒரு கொஷினாக வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். ம். சில்க் சேரியை போட்டுட்டு அது வந்து மெட்டல் அதெல்லாம் ஏன்னா கோல்டு சில்வர் இதெல்லாம் தான் அதில் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு வெயில் அதிகமாக நம்ம போகும்போது வெயில் அதில் பட்டு அந்த வெயிலில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து பாதிப்பக்கூடிய வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இது உண்மையா? அவர் பெரிய கிரியேட்டிவ் டைரக்டர் இருப்பார்.
இல்ல கேட்கும்போதே நல்லா நல்லா இருக்கே அப்படின்னு. விட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து சொல்லுவாங்க போல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. நம்ம பிளாக் ட்ரெஸ் போட்டோம்னா, அது சன்லைட்ட ரொம்ப அப்சார்ப் அப்சர்வ் பண்ணும். பண்ணும். லைட் கலர் ட்ரெஸ் வந்து சன்லைட்ட ரொம்ப அப்சார்ப் பண்ணாது. அ அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கெல்லாம் ஒண்ணும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. இப்போ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது நமக்கு ஆ. நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு, சன்லைட் இருக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணணுமா? பண்ணணும்னா எந்த மாரி ஏரியாஸ்ல இருக்கவங்க யார் பண்ணலாம்? ரொம்ப அருமையான கேள்வி. சன் வந்து நமக்கு வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ம். இன்ஃபாக்ட் சன் வந்து ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல் கிடையாது. சன் வந்து இட்ஸ் எ பிக் புரொடெக்டர். ம். ஸோ சூரியன் தான் நம்மள வந்து பாதுகாக்குது. அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இப்ப நம்ம ஊர்ல வந்து சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் நமக்கு பல வியாதிகள் வர்றதில்ல. எஸ். இன்ஃபாக்ட் சொரியாசிஸ்க்குலாம் வந்து சூரிய ஒளி தான் ட்ரீட்மெண்ட்டே. ம். அதே மாரி ஒயிட் பேட்சஸ் வந்தாலும் சூரிய ஒளி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே. ஓகே. ஸோ சூரிய ஒளியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா, நம்ம ரொம்ப அதிகமா சூரிய ஒளியில இருக்கும்போது, எஸ்பெஷலி இந்த மார்னிங் 10 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 3:00 வரைக்கும். நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் 9 மணி, 8 மணிலே சொல்லலாம். மார்னிங் 8 ஏஎம் டூ 5 பிஎம் வரைக்கும் இருக்கிற சன்லைட்ல வந்து யூவி ரேஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதில வந்து யூவி ரேஸ்ல வந்து யூவிஏ, யூவிபி, ம். யூவிசி இது மாரி நெறைய ரேஞ்சஸ் இருக்கு அந்த வேவ் லென்த்த வச்சு. இதில இந்த யூவிசி அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஆனா, அது வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து அந்த யூவிசிய வந்து பிளாக் பண்ணும். தடுத்துரும். ம். பிளாக் பண்ணிரும். இதில யூவிஏன்னு இருக்கு அடுத்தது. அந்த யூவிஏ தான் வந்து நெறைய ஹார்ம் பண்ணக்கூடியது. யூவிபி வந்து 320 to 400 இந்த மாரி ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கு. ஸோ இந்த யூவிஏ ரேஸ் வந்து நமக்கு சம்டைம்ஸ் யூவிபி கூட நமக்கு நெறைய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம வெயில்ல சுத்தும்போது. ஓகே. ஸோ அதனால அது வந்து நமக்கு எப்பவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நஞ்சு. தானே. நமக்கு ம். நல்லது செய்யக்கூடாதது கூட கெடுதல் ம். ஏற்படுத்தலாம். ஸோ அப்ப நம்ம வந்து சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்துது. அதாவது சன்ஸ்கிரீன் இல்ல, சூரிய ஒளியிலிருந்து நம்மள பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ம். ஆனா, நம்ம ஊர்ல ஏன் சன்ஸ்கிரீன் போட முடியாது அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹாட் மட்டும் இல்ல, ஹியூமிட் வெதர்ல இருக்கோம். ஓகே. அது எப்பவுமே வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து சல்ட்ரியா இருக்கும். ம். வேர்வை வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்தா கூட நமக்கு சில சமயங்கள்ல வேர்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்ப வேர்வை ரொம்ப அதிகமா வர்றதுனால, சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா அந்த வேர்வையில அது வழிஞ்சு போயி, அது வந்து நமக்கு அது எஃபெக்ட்டே குடுக்காது அது. ஓகே. ஸோ அது வந்து அந்த எதுக்காக நம்ம சன்ஸ்கிரீன் போடுறோமோ, அந்த அந்த பலன் எஃபெக்ட். நமக்கு கிடைக்காம ம். போயிடும். அது ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கும். மூஞ்சிலாம் ரொம்ப ஆயிலியா இருக்க மாரி இருக்கும். நெறைய பேர் அத ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. கொஞ்ச நாள் போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு அப்பியரன்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது. பிராக்டிகலா அத யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது நல்ல பெரிய ரொம்ப ரிச் பீப்பிள் வந்து வீட்ல ஏசி ரூம்ல இருந்து, ஏசி கார்ல போய், ஏசி ஆஃபீஸ்ல ஆ. அப்படியே போய் பொம்மை மாரி உட்காந்து அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடுறதெல்லாம் சரியா இருக்கும். ஓகே. நம்மள மாரி கடினமா உழைக்கிறவங்க, போறவங்க, வரவங்க நம்ம பொதுஜன மக்களுக்கு வந்து சன்ஸ்கிரீன் யூசேஜ் வந்து பிராக்டிகலி இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே. அதனால நான் யூசுவலா என்ன சொல்லுவேன்னா, இந்த பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அதாவது நம்ம பிசிக்கலா நம்ம எந்த புரொடெக்ட் அளவுக்கு பண்ணணும். நம்ம வந்து ஸ்கின்ன கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு முன்னாடி அந்த வைசர் போட்டுக்கிறோம். அது மாரி வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கணும், க்ளவுஸ் ஓகே. போட்டுக்கணும். இப்போ விமன் வந்து பைக் ஓட்டுனாங்கன்னா கூட இப்போ சாக்ஸ் மாரியே ஃபுல்லா ம். இது பண்ற மாரி வருது. ஓகே. கவர் பண்ற மாரி. ம். அப்புறம் அந்த துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கிறாங்கல்ல ஆமா. டெரரிஸ்ட் மாரி. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்ப கோவிட் டைம்ல வந்து நம்ம அந்த மாஸ்க் யூஸ் பண்ண ம். ஆரம்பிச்சோம். எஸ். மாஸ்க் வந்து ஒரு 3/4 ஆஃப் த ஃபேஸ் கவர் பண்ணிடும். ஆமா. அந்த அந்த லோயர் பார்ட் ஆஃப் த நெக் கூட கவர் பண்ணிரும் அது அப்பர் பார்ட் ஆஃப் த நெக்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய கூலர்ஸ் போட்டோம்னா அது பெரிய ம். கவர் ஆயிடும். ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஸோ வந்து நம்ம கவர் ஆமா ஆயிடும். ஃபுல் ஃபேஸ் கவர் ஆயிடும். ம். நம்ம ரோட்ல நடந்து போகும்போது கூட மாஸ்க்கும் பெரிய கூலர்ஸும் போட்டு நடக்கலாம். ஓகே. குடை பிடிச்சுக்கலாம் எப்பவுமே. அதெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அதெல்லாம் ஒரு அசிங்கமா அது ஒரு ஒரு கிரிஞ்சா நினைக்கக்கூடாது. ஏன்னா கலாய்ப்பாங்க எல்லாரும். ஸோ இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரிஜினல் கலரும், அந்த க்ளோவும் நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா, இந்த பிசிக்கல் புரொடெக்ஷன் இஸ் தி பெஸ்ட். ஓகே. இப்ப இந்த அப்படி பிசிக்கல் இதெல்லாம் போட முடியல, சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னா, SPF 15 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் போடலாம். ஓகே. அதுலயுமே வந்து சன்ஸ்கிரீன்லயுமே 2 வகை இருக்கு. பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இருக்கு. ஓகே. அந்த பிசிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து அ டின்டட் சன்ஸ்கிரீன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடுலாம் இருக்கு. அந்த காலத்துல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அப்படி போட்டிருப்பாங்கல்ல, ஆமா. வெள்ளையா ஆமா, தெரியும். ஆமா. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, வெளியில தெரியும் அது.
ஒரு பட்டையா தெரியும். அது ஒரு மாரி ம். அந்த ரெசிடியூ தெரியும். இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த வெளியில தெரியாத அளவுக்கு இன்விசிபிள் சன்ஸ்கிரீன்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே. ஸோ அதே மாரி மத்த நெறைய சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஸ்விம்மிங் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஆனா பட் இதெல்லாம் வந்து பிராக்டிகலா நம்ம யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப தேர் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ண முடியாது. ம். 2வது சன்ஸ்கிரீன் போட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நீங்க வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி முன்னாடியே போட்டுக்கணும். போடணும். ஓகே. எவ்ரி 1 1/2 ஹவர்ஸ் வந்து பைக்க நிறுத்தி நீங்க ரீஅப்ளை ஓ! பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளால ரெகுலரா பண்ண முடியாது. அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஸோ பிசிக்கல் ப்ரொடக்ஷன் இஸ் தி பெஸ்ட். ஸோ இப்போ அதுவுமே வந்து இப்போ நம்ம சம்மர் டைம்ல மட்டும் தான் இந்த மாரி பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுமா? இல்ல இந்த மாரி வின்டர் சீசன் அந்த மாரி டைம்லயுமே இது வந்து ரொம்ப அருமையான கேள்வி. இன்ஃபேக்ட் வந்து வின்டர்லயும் நம்ம ஊர்ல சன் கொஞ்சம் இருக்கும். சன்னோட ரேஸ் இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் டைம் நான் சொன்னேன்ல, அந்த ஆமா. 8 to மிட் 5 இல்ல மார்னிங் 5. லேட் ஆஃப்டர்நூன்ல வந்து உங்களுக்கு சன்னுடைய ஹார்ம்ஃபுல் ரேஸ் நெறைய இருக்கும். ஓகே. ஸோ அதனால வின்டர் டைம்லயும் நம்ம வந்து ஃபிசிக்கலா நம்ம கவர் பண்ணிக்கணும். தேவைப்பட்டா சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். ஓகே. இன்ஃபேக்ட் ஹை ஆல்டிட்யூட்ல நெறைய பேர் இந்த ஊட்டி, கொடைக்கானல் மாரி ம். குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க வந்து என்ன நெனைப்பாங்கன்னா, நம்ம ரொம்ப கோல்டா தானே இருக்கு. அங்க வந்து சன்னே வராதுன்னு நெனைப்பாங்க. அங்க தான் சன்லைட்டோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓ! ஓகே. ஸோ தே பிகம் வெரி க்ளோஸ் டு க்ளோஸ் த டு த சன்ஸ் சன். ரேஸ். எஸ். ஒரு 1800 மீட்டர்ஸ் சி லெவலுக்கு மேல போயிடுறாங்க. ம். ஸோ அதனால அவங்களுக்கு தான் ரொம்ப கிட்ட போயிடுவாங்க. ஓகே. ஸோ அதனால அங்கே தான் சன்ஸ்கிரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் வெக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, வின்டரில் போனாலும் சரி, சம்மரில் போனாலும் சரி, யூ ஷுட் டெஃபினெட்லி கவர் யுவர் செல்ஃப் அண்ட் வேர் சன்ஸ்கிரீன் வேர் எவர் பாசிபிள். ஓகே. சூப்பர். சரி, இப்ப அதே போல முகம் பொலிவுடன் நல்லா பிரைட்டா, ஏன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியிலயா இருக்கட்டும், டிவி சீரியல்ல இருக்கட்டும், வரும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா பிரைட் ஆயிடுவாங்க. இப்ப அந்த மாரி உள்ள ஒரு போய் காமன் உள்ள போய் மேக்கப் போட்டுடணும். தெரியாது. பப்ளிக்கா நார்மலா பார்க்கும்போது பிரைட்டா இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாரி நாங்க ஒரு காமன் பீப்புளும் அந்த மாரி இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயங்கள ரொட்டீனா ஃபாலோ பண்ணா பெட்டரா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்? சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் எதுவுமே ஸ்கின் வந்து என்னன்னா செல்ஃப் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஓகே. வேற எந்த உறுப்புக்கும் அந்த தன்மை கிடையாது. மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அப்படியே தான் இருக்கும். ஒரு டிசீஸ் வந்தா அந்த டிசீஸுடைய ஸ்கார் அப்படியே தான் இருக்கும். ஓகே. நம்ம ஸ்கின்ல அப்படி இல்ல. எவ்ரிடே வந்து ஸ்கின் நம்மளுக்கு தன்னைத்தானே புதுசா ஃபார்ம் பண்ணிக்குது. ஒரு எவ்ரி 4 to 6 வீக்ஸ் நம்ம புது ஸ்கின் உருவாகுது. நெறைய பேருக்கு தெரியாது. ஓ! நம்ம வீட்ல தூசின்னு பெருக்கி தள்ளுறோம்ல, ஆ. அதெல்லாம் ஸ்கின் ஸ்கேல்ஸ் தான். ஓகே. நம்ம நினைக்கிறோம்ல, இப்பதான் சுத்தம் பண்ணோம், இப்ப திரும்ப எப்படி இவ்வளோ தூசி வந்துச்சு அப்படின்னு. பூட்டின ரூம்ல கூட அது சம்டைம்ஸ் நம்ம ஆமா. சும்மா ஒரு 2 தடவ ஆமா. போயிட்டு அது வந்திருப்போம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கின் ஸ்கேல்ஸ் தான். ம். ஸோ அப்போ ஸ்கின் வந்து தினம் தினம் உதிர்ந்து புது ஸ்கின் ஃபார்ம் ஆகுது. இந்த ஓகே. ஸ்கின்ல லேயர்ஸ் இருக்குல்ல, எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்க்யூட்டிஸ்னு. அந்த எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய 4th லேயர், பேசல் லேயர்லேருந்து புது ஸ்கின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அது ஃபுல்லாக உதிர்ந்து அது மேலே மேலே வந்து தன்னுடைய உறுப்புகளெல்லாம் இழந்து, நியூக்ளியஸை இழந்து டெட் செல் ஆகி அது உதிர்ந்து திரும்ப புது செல் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இது தொடர்ந்து நடக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே. அதே மாதிரி முடி வந்து 120 நாளைக்கு ஒரு தடவை உதிர்ந்து திரும்ப வளருது. அதே மாதிரி நெயில் வந்து வளருது, நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முடியை ம். நம்ம கட் பண்ணுறோம், வளருது. ஆ. அந்த மொட்டையெல்லாம் அதுக்கு தானே அடிச்சுக்கிறோம். ஆமா. திரும்ப அந்த வளருதுன்னு தைரியத்துல தான் அடிக்கணும். இல்லைன்னா எவனா காணிக்கையா கொடுப்பானா அதை. கண்டிப்பா ஸோ கிடையாது. அதனால் இது வந்து லைக் ஹேர் அண்ட் நெயில் மாதிரி ஸ்கின்னும் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கெப்பாசிட்டி. நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் அது. இந்த செல்ஃப் ரெனியூவல் கெப்பாசிட்டின்னு பேர். ம். ஸோ முடி ஸ்கின்னும் ஹேரும் நெயிலும் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும் போது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் போது, நீங்கள் எதுக்கு செல்ஃப் கேர் ரொட்டீன்லாம் பண்ணணும்? நாங்க தேவையே கொஞ்சம் இல்லை. பிரைட்டா, க்ளோவா. அது நீங்கள் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், ஓகே. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சொன்னல, ஸ்கேல்பில் ஆயில் சுரக்கிற மாதிரி முகத்துலேயும் ஆயில் சுரக்கும். ம். நம்ம உடம்பு முழுக்க ஹேர் இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கே ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த எண்ணெய் சுரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம தலை சுத்தமாகிடுது, ஃபேஸும் நல்ல பிரைட் ஆகிடுது. ஓகே. அந்த ஆயிலினஸ் இல்லாமல் டல்லாக இல்லாமல் இருக்குது. ம். அதே மாதிரி முகத்தை வந்து ஒரு 5 டைம்ஸாவது நம்ம வாஷ் பண்ணணும். இந்த டீனேஜில் ஒரு 13 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும். அப்புறம் ஏஜ் ஆக ஆக ஆயில் செக்ரேஷன் குறைய குறைய வாஷிங் ஃப்ரீக்வன்சியை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது குளிக்கணும், 2 வேளை குளிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கிளீனிங், நார்மல் கிளீனிங், அதுக்காக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் கிளீனிங். இதுக்கு ஒரு போய் ஸ்பால போய் இந்த கார் ஸ்பா மாதிரி, டாக் ஸ்பா மாதிரி ஹேர் ஸ்பாலாம் வந்துருச்சு இப்போ. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சாதாரணமாக இருக்கிறத வச்சு வாஷ் பண்ணால் போதும். ஓகே. முக்கியமாக வந்து நம்ம வி ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஓகே. இந்த நைட் 2 மணிக்கு போய் பிரியாணிலாம் சாப்பிடாம யூ ஷுட் ஈட் வெரி ஹெல்த்தி. இப்ப ஜெனரலா உங்கள பொறுத்தவரைக்கும் ஐடியல் ஹெல்த்தி ஃபுட்னா என்ன மாரி நீங்க சொல்வீங்க? இப்போ ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது வந்து என்னென்னா, விச் ஹேஸ் மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஓகே. லெஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். டன். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படியே உல்டாவாக இருந்தது, மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட் லெஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஏன்னா இப்பயுமே ஜெனரலா அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நிறைய இன்னமும் பேர். அதை ஆமா. ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து உடல் உழைப்பு நமக்கு அதிகமாக ம். இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து எல்லாருமே அப்போ மிஷின்ஸே கிடையாது. எஸ். அப்போ ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். நம்ம போய் ம். வயலில் வேலை செஞ்சால் தான் சாப்பிடலாம்.
குளிக்கலாம். தண்ணி இறைச்சி தான் குளிக்கணும். எல்லாமே வந்து மேன்மேடாக ஹியூமன் எஃபர்ட்டோட தான் இருந்தது. இப்போ நம்ம வேலை செய்யணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் வசதி மிஷின்ஸ் வந்துருச்சு. இருக்கு. நம்ம எஸ். உடல் உழைப்புக்கு வேலையே இல்லை. அதனால தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம். எல்லாம் நம்ம உடல் உழைப்பை எக்ஸ்ட்ராவாக அது ஒரு வேலையாக நம்ம செய்கிறோம். எஸ். ஸோ உடல் உழைப்பு நிறைய செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு தான் கார்போஹைட்ரேட் தேவை. உடல் உழைப்புக்கு எனர்ஜிக்கு தான் எனர்ஜி. கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. நமக்கு எனர்ஜியே இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை. இல்லாதனால நம்ம கார்போஹைட்ரேட்டு ஒரு 20% நம்ம டயட்டில் இருந்தால் போதும். ஓகே. ரிமைனிங் 40 to 60% வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஓகே. கொஞ்சம் ஃபேட் இருக்கலாம். ம். ஸோ இப்படி நம்ம டயட் பேட்டர்னை மாற்றணும். அதில் ஓகே. நிறைய விட்டமின்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ உடம்பு சீராக இருக்கணும். இந்த சீரகம்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ பேலன்ஸ்டு டயட் இருந்தாலே பேலன்ஸ் டயட். மோஸ்ட்லி எக்ஸாக்ட்லி எல்லாமே ஃபிக்ஸ் எக்ஸாக்ட்லி. ஆயிடுது. ஸோ நம்ம எல்லா விதமான இப்போ எல்லா ஒரு எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிளுமே ஒன்று இருக்குது. இது ஒன்று மட்டும் சாப்பிட்டா எல்லாம் வந்துரும்னு கிடையாது. ஸோ நம்ம முக்கியமாக நம்மளுடைய இந்தியன் டயட்டில், சவுத் இந்தியன் டயட்டில் லேக் ஆகிறது வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். ப்ரோட்டீன். எஸ். ப்ரோட்டீன்ஸ் தான். இப்போ நான் வெஜிடேரியன் டயட்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ம். எக் இஸ் த பெஸ்ட் ப்ரோட்டீன். அந்த எஸ். ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ம். இந்த 8 எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து எக்கில் இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி எக் யோக்கில் வந்து விட்டமின் A, D, E, K இருக்குது. ஆனா இப்போ அதுதான் எக் யோக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒன்லி அதெல்லாம் ஒயிட் மட்டும் சாப்பிடலாம். சாப்பிட. அதெல்லாம் வந்து நமக்கு இது எல்லாம் மித்து. இவங்க ஒரு யாராவது ஒருத்தருக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உடனே அவருக்கு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். இவர் ஒரு 100 பேருக்கு உனக்கும் அட்வைஸ் இதுதான் பண்ணிடுவார், நீங்க எக் ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிடாத ஓகே. அப்படின்னு எனக்கு சொன்னார் அப்படின்னு. அவர் எதுக்கு சொன்னார்? அப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பதறிவு இல்லையா? எஸ். ஸோ இப்போ எக் யோக்கில் வந்து இப்போ விட்டமின் டியோட ஒரே சோர்ஸ் வந்து சன்லைட் தான். ம். சூரிய ஒளி ஸ்கின்ல படுறதுனால தான் விட்டமின் டி நமக்கு கிடைக்குது. ஒன்லி அதர் சோர்ஸ் உலகத்தில் வந்து முட்டை மட்டும்தான். வாவ். முட்டையினுடைய ம். எல்லோ மட்டும்தான். அந்த ஓகே. மஞ்சள் கருவில் தான் உங்களுக்கு வந்து விட்டமின் டி இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இதெல்லாம் வேறு எதுலேயுமே இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வெஜிடேரியன் வீகன்லாம் இல்லை அப்படின்னா, இஃப் யூஆர் அ நான் வெஜிடேரியன், எக் இஸ் த பெஸ்ட் ப்ரோட்டீன். மோர் தென் சிக்கன், மட்டன் அண்ட் இதை விட எக் இஸ் அ குட் ஒன். ஃபிஷ் இஸ் வெரி குட். ம். ஸோ இப்போ நான் வெஜிடேரியன் தான், வீகன் தான் அப்படின்னா நீங்கள் வந்து நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஓகே. ஸோ தேடி தேடி பார்த்து எங்கெங்கெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கிடைக்குதோ. ம். அப்படின்னு நிறைய ப்ரோட்டீன் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். சூப்பர். ஸோ அது அகெயின் இட் பிகம்ஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் தெம் டு டூ. ஸோ அதனால் வெரி குட் ஹை ப்ரோட்டீன் டயட் இஸ் அ ஹெல்த்தி டயட் சூப்பர். வித் பேலன்ஸ்ட் வித் ஆல் த மினரல்ஸ், மெயினாக அயன், கால்சியம் இதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபுட் நான் கடைசியாக அந்த சொல்ல வந்தது வந்து டயட்டுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா ஒரு உடலையும் மனதையும் பிரித்து பார்த்தா அந்த டாக்டர் வந்து ஒரு முட்டாள்னு சொல்லலாம். ஓகே. ஸோ மனசு தான் பல வியாதிகளுக்கு காரணம். உடல் ரீதியான காரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ம். மன ரீதியான காரணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ எல்லா வியாதிக்குமே லைஃப் ஸ்டைல் தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கூட நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணாமல், தூங்காமல், எப்போ பாரு டென்ஸா ஃபோன் சம்திங். நோண்டிக்கிட்டு, ஃபோன். எப்போ பாரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எப்போ பாரு எதையாவது பற்றி கவலைப்படுறது, இந்த ஆட்டிடியூடு தான் எல்லா வியாதிக்கும் காரணம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஏர்ஃபால், இப்போ ஸ்கின்ல வர்ற இஷ்யூஸு, ஓகே. இப்போ ஃபேட்டி லிவர் சொல்லி இப்போ லிவர் டிசார்டர்ஸ் வர்றது, ஆமா. எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம மனசை வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து மைண்டை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்கணும். ஓகே. ஸோ சிரிச்சுக்கிட்டே நீ பாருங்களேன், இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க எப்போவுமே அழகாக இருப்பாங்க, எப்போவுமே ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க அவங்க. ஓகே. சார் இப்போ எக்கு ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்றோம், விச் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட்டா ஓகே? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். டன். ஸோ ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஒரு 4 எக்ஸ் கூட சாப்பிடலாம். ஓகே. நீங்கள் வந்து ஒரு டீனேஜ்னால் நீங்கள் 4 எக் ஃபுல் எக்காகவே சாப்பிடலாம். ம். கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, ஒரு 30 வயசு மேலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கூட இருக்குன்னா ஒரு 2 எக்கு வந்து எல்லோவோடையும் 2 எக்கு வந்து ஒயிட் மட்டும் சாப்பிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பாடி பில்டர்ஸ்லாம் நிறைய எக் ஒயிட் சாப்பிடுவாங்க, 10-15 சாப்பிடுவாங்க. ம். அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தே ஹேவ் டு ஒர்க் ஒர்க் அவுட் இருக்கணும். ஸோ இப்போ ஓகே. நம்ம வரவுக்கேற்ற செலவு தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருந்து Exactly, நம்ம அதை இது exactly, பண்றோமோ அது வரைக்கும் அது பேலன்ஸ் அவுட் ஆகும். நம்ம அப்படி நிறைய வருமானம் வச்சு செலவழிக்காம இருந்தால் இட் பிகம் பிளாக் மணி. அது மாதிரி சாப்பிட்டு சேர்த்து வச்சோம்னா அது ஹார்ம்ஃபுல் ஆகிடும். ஓகே. சார் அதே போல் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்
ஏதாச்சும் வந்து பெட்டர்மென்ட் ஆகுமா? கண்டிப்பா எக்ஸர்சைஸ் பெட்டர் ஆகும். டஸ் இட் ஹெல்ப்? கண்டிப்பா பெட்டர் ஆகும். ம். நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் நான் சொன்னேன் இல்லையா? அந்த இந்த ஒரு 5 விஷயம் சொன்னேன் இல்லையா? அதில முக்கியமானது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ். ஓகே. ஸோ நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா பெட்டர் ஆயிடும். ஓகே. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்க அந்த கழுத்தெல்லாம் கருப்பா எஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. வாய சுத்தி கருப்பா ம். இருக்கும். கண்ண சுத்தி கருவளையம் இருக்கும். நம்ம உடம்பே இன்ஸ்டாகிராம்லயே கூட நெறைய பேர் ரொம்ப பார்க்கும்போது பிளாக்கா நான் 105 இருந்தேன், ஆமா, 95 இருந்தேன். இப்ப ஆமா, பாருங்க 75 வந்துட்டேன் அப்படின்னும்போது ஸ்கின் ஆமா. டோனே கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். நீங்க தானா? இல்ல உங்க ஆமா, தங்கச்சியான்னு ஆமா, கேட்பாங்க நெறைய பேர். ஆமா. அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா அதுக்கு பேர் இருக்குங்களா? அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்ன்னு பேரு. அது ஆ. வந்து வெறுமனே ஒபிசிட்டினால வர்றது. சிம்பிள் ஒபிசிட்டினால. ஓகே. ஒபிசிட்டினால வரக்கூடிய பலவிதமான ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஸ்கின் சேஞ்சஸ். ஓகே. அக்காந்தோஸ் நிக்ரிகன்ஸ். நெறைய பேர் அதுக்கு தான் வருவாங்க. நல்ல உடம்பு கருப்பான பிறகு தான் வருவாங்க. இந்த மாரி கருப்பாயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் இதுக்கு உடல் பருமன் தான் காரணம்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் அவங்களுக்கு அதுவே வெயிட் தெரியும். லாஸ் பக்கம் ஸோ போவாங்க. அத பத்தி ஓகே. அதுவரைக்கும் அந்த உடல் பருமன பத்தி கவலையே பட்டுருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நெறைய சில்ட்ரனுக்கு அது மாரி இருக்கு. ம். ஸோ அதனால அவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ண உடனே தே வில் பிகம் ட்ரமாட்டிக்கலி ஃபேர். ஓகே. அப்ப அதுதான் அவங்களோட ஒரிஜினல் கலர். ம். இப்ப யாரையுமே கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையாவோ, வெள்ளையா இருக்கிறவங்கள கருப்பாவோ மாத்தவே முடியாது. முடியாதுங்களா? அடுத்த அதெல்லாம் கேள்வி வந்து அதுவும் ஒரு இருக்கு. ஃப்ராட். அது பெரிய உருட்டு அது. ஓகே. இந்த ஸ்கின் லைட்டனிங், பிரைட்டனிங், ம். ஒயிட்டனிங் இதெல்லாம் வந்து டாக்டர்ஸே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அந்த அது மக்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு இந்த மாரி தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாது ஒரு காலம். ஓகே. ஸோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா ஒரு டிசீஸ்னால, ஒரு பிரச்சனையினால, இப்போ உடல் பருமனால கருப்பா கம் இருந்தா, இந்த மாரி ரொம்ப ஸ்கின் திக்காவும் ஆயிடும், கருப்பாவும் ஆயிடும். அது வந்து நீங்க ஃபிட்னஸ் பண்ணீங்கன்னா, அப்படி ட்ரமாட்டிக்கா மாறிடும். ஒரிஜினல் கலருக்கு வந்துருவாங்க ஒரிஜினல் திரும்ப. கலருக்கு வந்துரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும், முடி ம். நல்லா வளரும், கண்ண சுத்தி கருவளையம் போயிடும், ஓகே. பிரைட்டா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க பிரெயின் நல்லா வேலை செய்யும், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, பழையபடி எல்லாரோடையும் ஹேப்பியா இருப்பாங்க. ஓகே. எல்லாமே மாறிடும். ஸோ ஃபிட்னஸ் இஸ் ஃபிட்னஸ் இஸ் வெரி த வெரி கீ. ம். ஃபிட்னஸ் இல்லாம இந்த மாரி கவுச் பொட்டேட்டோ மாரி ஆயி, அப்படியே தே இன்வைட் ஆல் த டிசீசஸ். ஓகே. அது ஸ்கின்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த இதுதான் உடல் பருமன் தான். இப்போ அதே போல இந்த இப்போ ஸ்கின் பிரைட்னஸ் பத்தி பேசுறதுனால இன்னொரு ம். விஷயம் என்னன்னா, இப்போ ம். நம்ம ஸ்கின் பிரைட் ஆகணும்னா, நம்ப சந்தோஷமா இருக்கணும், ம். எக்ஸர்சைஸ் ம். பண்ணணும், புரோட்டீன் சாப்பிடணும், பேலன்ஸ்ட் ஆமா, டயட் ஆமா, இதெல்லாம் ஓகே. இது ஆமா. இல்லாம வேற என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? அதாவது எப்படின்னா, நமக்கு இயற்கையா கடவுள் குடுத்த கலரோ, இல்ல இயற்கையா நமக்கு பொறந்தபோது என்ன கலர் இருந்துச்சோ, ம். அந்த கலர் தான் நமக்கு லைஃப் லாங் மெயின்டெயின் ஆகும். அத ஒரு ஷேடு கூட லைட்டராவோ, டார்க்கராவோ நம்ம மாத்தவே முடியாது. ஐய்யய்யோ! அது இப்படி டார்க்கர் சொல்லிட்டீங்களே! இது உண்மை இதுதான். ஏன்னா, டார்க்கரா மாறுது அப்படின்னா, அது பிகாஸ் ஆஃப் சன்லைட். ஓகே. நீங்க சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாம பழையபடி நார்மல் அந்த அதிகமான சன் எக்ஸ்போஷர பிரிவென்ட் பண்ணீங்கன்னா, பழையபடி உங்களுடைய ஒரிஜினல் கலர் வந்துரும். ஓகே. அதே மாரி நம்மளுடைய இயற்கையான கலர லைட்டர் ஷேட்ல மாத்தணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. ம். அத பண்ணவும் முடியாது. அது ஓகே. ஒரு பிரச்சனையினால இப்ப அனீமியா இருந்தா சில பேர் கருத்து போவாங்க. இந்த மாரி உடல் பருமனால கருத்து போகலாம். விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தா கருத்து போகலாம். அதையெல்லாம் இப்போ சரி பண்ணா அவங்க பழையபடி அவங்களுடைய ஒரிஜினல் கலர அவங்க அடையலாம். ஒரிஜினல் ஸோ கலருக்கு மேல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகணும்னா? அதான் இப்போ ஒரிஜினல் கலருக்கு மேல பிரைட்னஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இல்ல. நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே. இப்போ வந்து நெறைய இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் குளூட்டதயான்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ம். குளூட்டதயான், விட்டமின் சி அதெல்லாம் இன்ஜெக்ஷனாலாம் போட்டுக்கிறாங்க. ஓகே. ஐவி அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓ! ஓகே. ரொம்ப தப்பான விஷயம். அவங்கலாம் அத போட்டு தான் பிரைட் ஆனாங்க அப்படின்னு ஜனங்க நம்புறாங்க. ஓகே. சத்தியமா அப்படி கிடையாது. ஸோ அவங்க இந்த மாரி பிரைட் லைட்ல ஏகப்பட்ட லைட் போட்டு அவங்கள படத்துல காமிக்கிறாங்க. ம். நீங்க எந்த ஃபிலிம் ஸ்டார் மேக்கப் இல்லாம பார்த்துருக்கீங்களா? இல்ல. மேக்கப் இல்லாம ஜனங்க இல்ல பார்த்துருக்காங்களா? ஆப்பிள் ஜூஸ் அதிகமா குடிச்சா இயற்கையாவே ஃபேரா இருக்கிறவங்க, அவங்கள வந்து மேக்கப் இல்லாம பார்த்தா கூட அவங்க ரொம்ப ம். நல்லா இருப்பாங்க. இப்ப இவங்கலாம் இருக்காங்கல்ல, கமல் சார்லாம் கமல் வந்து சார்லாம் நல்ல இன்னைக்கும் ஃபேர். ஆமா. அவ்வளவு அவங்க இயற்கையாவே அவங்களுடைய ம். கலர் அப்படி. அவங்களுடைய வரம் அது. அவங்க அம்மா குடுத்த கலர் அது. ஸோ அப்படி இருக்கு. அது மாரி இயற்கையா நமக்கு ஒண்ணு இருக்குன்னா, தட் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஓகே. ஆனா நம்ம ஏன் வந்து இந்த மாரி நம்ம டார்க்கா இருக்கோம், நம்ம பிரைட் ஆகணும்னு ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் நமக்கு வருது? ம். நம்ம அந்த கலர வச்சா நம்மளுக்கு வந்து ஒண்ணு குடுக்க போறாங்க. கலர வச்சா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. கலர வச்சு தான் நமக்கு வேலை கிடைக்க போதா? இல்ல கலர்னால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஒண்ணுமே கிடையாது. கலர்னால இப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஓகே. இந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம மனசு ஏதோ ஒரு பெரிய ம். அரசியல் இது. ஒரு நிற அரசியல் இது. ம். எப்படி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து யுஎஸ்ல வந்து ஏப்ரஹாம் லிங்கன் எப்படி பண்ணி அத பெரிய புரட்சி ஏற்படுத்தினாரோ, இங்க எப்படி நெல்சன் மண்டேலா மாரி, மகாத்மா காந்தி மாரி பெரிய நெறைய பேர் இதுக்காக அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நிற வச்சு அந்த கலர வச்சு ஒரு பெரிய அரசியல் நடக்குது. இன்னும் கூட பல இடங்கள்ல வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ம். ஸோ நமக்கு இந்த நிறம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை நம்ம இருக்கு. ஒதுக்கிரணும். ஓகே. நிறத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் சம்பந்தமே கிடையாது.
கிடையாது. ஓகே. நிறத்துக்கும் நம்முடைய உடல் நலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. இப்போ இன்ஃபேக்ட் வந்து டார்க்காக இருக்கிறவங்களுடைய ஸ்கின் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ டார்க்காக இருக்கிறவங்களுடைய ஸ்கின்ல வந்து கேன்சரே வராது, ஓ. ஸ்கின் கேன்சரே வராது. ஓகே. ஏன்னா இந்த மெலானின் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் கேன்சர் வராது, சூரிய ஒளினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப வராது. ஓகே. இப்போ சன்லைட்டை வந்து அந்த மெலானின் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நேச்சுரல் மெலானின் இஸ் அ நேச்சுரல் சன்ஸ்கிரீன். ஓகே. ஸோ மெலானின் நல்லா டார்க்காக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே, அதனால தான் சன்லைட்டில் ரொம்ப போகிறவங்க டார்க் ஆகுறாங்க. இயற்கை வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்டிவ் கொடுக்குது. மெக்கானிசத்தை எஸ், உருவாக்குது. எஸ். எப்படி பெரிய எவ்வளோ பெரிய ஆமா. அற்புதம் பாருங்க. சரி, அவன் ரொம்ப வெயிலில் சுற்றுறான், இவனை டார்க் ஆக்கிட்டா வெயிலோட பாதிப்பு ப்ரொடெக்ஷன் ஏற்படாது. இவன் கருப்புக்காக வருத்தப்படுறான்னு அதுக்கு தெரியாது. ஸோ ஸ்கின் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் சேஃப்டி, நாட் அன் ஆர்கன் ஆஃப் பியூட்டி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்கின் வந்து நம்மளை அந்த மாதிரி மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை இது ப்ரொடெக்ஷன் பண்ணுது, பண்ணுது. சேஃப்கார்ட் பண்ணுது. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கலர் கருப்பாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு இந்த கலர் தான் நல்ல கலர். இப்போ கடவுளே சில கடவுள்லாம் கருப்பாக எஸ். இருந்திருக்காங்களே, அப்படிலாம் இருந்திருக்கு. அப்போ அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி கதைகள்லாம் வந்திருக்கு, புராணங்கள்லாம் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ மித். நம்ம எஜுகேஷன் வளர வளர, நம்ம அறிவு வளர வளர, விஞ்ஞானம் வளர வளர, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முன்னேற இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் எல்லாம் நம்ம விட்டு இந்த அறியாமையிலேருந்து விலகி வெளிய வந்துடணும். வரணும். இல்லைன்னா இன்னமும் ஸ்கின் லைட்டனிங் பிரைட்டனிங்னு இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்துகிறான். நிறைய இருக்குங்களே. நான்சென்ஸ். அப்போ என்ன, நீ வந்து அவனுடைய அறிவை பார்க்காம அவன் கலரையா பார்ப்ப? பைத்தியக்காரத்தனம் அது. நம்மளை நாமே இன்சல்ட் பண்ணிக்கிறோம் அது. இப்போ இந்த ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஏதாச்சும் இது சாப்பிட்டா ஸ்கின் பிரைட் ஆகிடும், அது சாப்பிட்டா ஸ்கின் பிரைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட விட்டமின் சி, அதாவது இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த கலர், இப்போ ஒரு வெஜிடபிள் வந்து இப்போ தக்காளி நிறைய பேர் சாப்பிடுவாங்க, கேரட்டு, அது கலர் அப்படி இருக்குல்ல. அதே கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, கருப்பாக இருக்குல்ல. கத்திரிக்காய் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி வரும்னு கிளப்பி விட்ருவானுங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் அந்த கலர் ஸ்கின் அந்த வெஜிடபிளோட கலரை பார்த்து அது மாதிரி நம்ம ஆயிடுவோம். தக்காளி சாப்பிட்டா தலை தலைன்னு ஆயிடுவோம், ஓகே. கேரட் சாப்பிட்டா நல்லா பிங்க் கலர் ஆயிடுவோம், பிங்க். ஓகே. அப்படிலாம் நினச்சிக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் சி. விட்டமின் சி நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூரிய ஒளியுடைய பாதிப்பு ரொம்ப இருக்காது. ஓகே. நமக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக டார்க் ஆகாது. எப்போவுமே வந்து இந்த விட்டமின் சி வந்து ஒரு சாவா மருந்து, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். வாவ், சூப்பர். அது எப்படின்னா விட்டமின் சி வந்து நம்ம நெல்லிக்காயில் நிறைய இருக்குது, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது, அதுதான் கொய்யா. எல்லா சீசனல் கொய்யா பழத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. கொய்யா பழம் ரொம்ப காமனாக நமக்கு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது, எளிமையாக கிடைக்கக்கூடியது, விலை மலிவாக கிடைக்கக்கூடியது, அதில் நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸும் வரும். இப்போ நல்ல பீக் சம்மரில் மேங்கோஸ் நிறைய வரும். எஸ். ஏன்னா இயற்கையே தானாக படைக்குது. அப்போ நமக்கு விட்டமின் சி நிறைய தேவை. மேங்கோவில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஓகே. ஸோ அது மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் fruits வருது அப்படின்னா அப்போ விட்டமின் சி நமக்கு தேவை. ஓகே. அதை இயற்கை நமக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிங்கிள் விட்டமின்னா விட்டமின் சி தான். ஸோ அந்த காலத்துலேருந்து வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்கின், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஏஜிங். அது ஒரு ஆன்டி ஏஜிங் விட்டமின் கூட. ஸோ விட்டமின் சி வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூட நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சாவா மருந்துன்னு சொல்லி சங்க இலக்கிய பாடல்களே இருக்கு. ஓகே. ஸோ ஔவையார் வந்து அதியமான் வந்து ஒரு அரிய வகை நெல்லிக்கனி, அது வந்து ப்ளூபெரி. நம்ம ஊரில் ப்ளூபெரி கிடைக்காது, கூஸ்பெரி தான் கிடைக்கும். ஓகே. ஒரு ப்ளூபெரி கிடைச்சிருக்கவருக்கு அதை வந்து தான் சாப்பிடாம ஔவையார் கொடுத்துருக்காரு. தமிழ் வாழணும், அவங்க எல்லா இடத்துலையும் போய் தமிழை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஔவையார் கொடுத்துருக்காருன்னு ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது. அது மாதிரி வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சங்க காலத்தில் ஒரு சேரிட்டி பண்ணணும்னு விரும்புகிறவங்க அந்த சிறு சிறு பாலைநிலங்கள் இருக்கும். நம்ம ஊரில் வந்து எப்படின்னா பெரிய பாலைநிலங்கள் கிடையாது, ஓகே. அந்த சகாரா மாதிரி பெரிய பாலைநிலங்கள் கிடையாது. நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பாலைநிலங்கள், குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து தான் பாலையாக மாறுது. ஓகே. ஒரு சின்ன சின்ன கிரவுண்டு மாதிரி ஒரு சில இடங்கள் பாலையாக இருக்கும். அந்த பாலைநிலத்தை கடந்து போகிறதுக்கு அப்போல்லாம் நடைப்பயணம். ஆமாம், அதுவாக தான் போகணும், வாக்கிங்கில் போகணும். அந்த சிறு சிறு பாலைநிலங்களை கடந்து போகிறதுக்கு அவங்களால கையில் தண்ணியெல்லாம் கொண்டு போக முடியாது. அப்போ நெல்லி மரங்களை நட்டு வைப்பாங்களாம். ஓகே. அந்த நெல்லிக்காய் வந்து வாயில் போட்டு அதக்கிட்டே போனாங்கன்னா அவங்களுக்கு தாகமும் எடுக்காது, அவங்களோட சூரிய ஒளி பாதிப்பும் இருக்காது, அவங்களுக்கு வியர்வை அதிகமாக சுரக்கும், உடம்பை கூல் பண்ணும் ஓகே. அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய் மரங்களை நட்டு வைப்பாங்களாம். இதுக்கான குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம தமிழர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் மாறி போய் இப்படி அறியாமையில் மூழ்கி போனாங்கன்னு தெரியல. இந்த முயல் ரத்தம், இதை பற்றி முயல் ரத்தம் முடி வளர்றதுக்கு முயல் ரத்தம் ஒருத்தன் தடவுறான். இங்கேருந்து அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறானுங்க. அவன் புலி ரத்தம் தடவை வேண்டி தானே, ஈஸியாக கிடைக்கிறது முயல்னால அதை காட்டில் பிடிச்சி அதுலேருந்து இதெல்லாம் வந்து புளியை பிடிக்கணும், அடைக்கணும்.
அதே மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இப்ப ரீசென்ட் அட்வான்ஸ்மென்ட் உங்கள ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம், இந்த மாரி விஷயங்கள் இப்ப அடுத்ததா வந்து நடக்க போகுது உங்க ஃபீல்ட்ல அப்டின்னா, நீங்க எக்ஸைட் ஆன ஒரு விஷயமா எது இருக்கும்? நெறைய இப்போ வந்து அதில குறிப்பிட்டு சொல்லணும்னா, அ அந்த ஒரு பிரச்சனை எங்க நடக்குது நான் சொன்னேன் இல்லையா? பேத்தோஜெனிசிஸ்ன்னு. இப்ப எப்பவுமே ஒரு டாக்டர் வள்ளுவர் சொல்றார் இல்லையா? "நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்." ஒரு ஒரு டாக்டர் வந்து என்னன்னா, ஒரு முதல்ல டிசீஸ கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் ம். பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்த கண்டுபிடிக்கணும். நோய் ஓகே. முதல் நாடி. அதுக்கப்புறம் அந்த காரணத்த நீக்கக்கூடிய வழிமுறைகள ம். கண்டுபிடிக்கணும். அப்புறம் அத எப்படி அந்த நோயாளி வாய்ப்பச் செயல், அந்த நோயாளிக்கு பொருந்தும்படி எளிமையா அத குடுக்கணும் ம். அப்படிங்கிறது ஒரு மருத்துவர் வந்து இப்ப 5 வருஷம் படிச்சு, அப்புறம் ஒரு பிஜி 5 வருஷம் படிச்சு, அப்புறம் 25, 30 வருஷம் அனுபவப்பட்டு கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த, ஒரு ஏழே வார்த்தையில அழகா வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் ம். எசன்ஸ் ஆஃப் மெடிசின். எவ்ரி டாக்டர் ஷுட் டூ திஸ். இப்ப இந்த நோய் நாடி நோய கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அது ஒரு பெரிய அட்வான்ஸ்மென்ட் அது. ஓகே. முன்னாடிலாம் பல நோய்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகளே கிடையாது. ம். இப்ப வந்து அந்த டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா வந்துருச்சு. ஓகே. எந்த ஒரு டிசீஸையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம, ரொம்ப இன்வேசிவா இல்லாம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். இப்ப ஸ்கின்னுக்கு வந்து அ டெர்மாஸ்கோபி, ட்ரைகோஸ்கோபின்னு ஒரு எக்யூப்மென்ட் இருக்கு. ஓகே. அது வச்சு ஸ்கின், ஹேர்ல வரக்கூடியது ஈவன் நெயில்ல வரக்கூடிய கண்டிஷன்ஸ கூட ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கலாம். ஓகே. அது மாரி நெறைய டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அதனால ஈஸியா நம்ம டயக்னோஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ம். அ அது இன்னொன்னு வந்து அதுக்கு அடுத்தது வந்து நோய் முதல் நாடி. ஓகே. ஒரு நோய்க்கான காரணத்த கண்டுபிடிக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரே சேம் டிசீஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு ஒரு காரணம் எஸ். இருக்கலாம். ம். ஸோ, இது மாரி பலவிதமான காரணங்கள் இருக்கு. அத நம்ம தெளிவா அந்த பேஷண்ட்டோட பேசி ஹிஸ்ட்ரி எடுத்து கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்த கண்டுபிடிச்ச பிறகு, அந்த காரணங்கள் எப்படி அந்த டிசீஸ உருவாக்குது? அந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுது? ம். உடம்புக்குள்ள போய் ஒரு ஒரு செல்லுக்குள்ளயும் என்னென்ன மாற்றங்கள ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அந்த செல்லுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ட டிசைன் பண்றோம். ஓகே. ஸோ, அந்த நோயும், நோய்க்கான காரணமும் தெரிஞ்சா தான், அதற்கான ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்ட ஒரு ப்ராப்பரா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். ம். ஸோ, இப்போ அந்த அந்த எப்படிலாம் அந்த போய் செல்லுக்குள்ள மாற்றங்கள ஏற்படுத்துதோ, அந்த மாற்றங்கள் ஏற்படுத்துற இடத்திலேயே, அத வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு. ஓகே. அத பயோசிமிலர்ஸ் அண்ட் பயாலாஜிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். இப்போ சொரியாசிஸ்லலாம் வந்து அந்த அடிப்படை அந்த அந்த செல்லுக்குள்ள போய் என்ன மாற்றம், ரொம்ப அந்த அணுவை துளைத்து அதுக்குள்ள போயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஓகே. இந்த செல்லுக்குள்ள ஏற்படக்கூடிய மைக்ரோ மாற்று. மாலிகுலர் ம். சேஞ்சஸ கூட அதே மாதிரி இன்னொரு சிமிலர அனுப்பி, அத அப்படியே கியூர் சரி பண்ண. பண்ணக்கூடிய அளவுக்கு ஓகே. ரொம்ப நுணுக்கமா, நுண்ணியமா வந்துருச்சு. அதே மாரி புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்லயும் நெறைய வந்துருச்சு. கேன்சர் ம். ட்ரீட்மெண்ட்லயும் மத்த செல்கள பாதிக்காம கேன்சர் ட்ரீட்மெண்ட்ட மட்டும் செலக்டிவா டெஸ்ட்ராய் பண்ற ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஓகே. அது மாரி மாடர்ன் மெடிசின் டெவலப் ஆயிட்டே இருக்கு. சூப்பர். இப்ப ஹேருக்கான மெடிசின்ஸ் கூட கரெக்ட்டா போய் அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ல போய் அந்த பர்ட்டிகுலர் இத மட்டும் சரி பண்ணி அந்த முடியினுடைய வளர்ச்சிய தூண்டுறதுக்கோ, இல்ல ம். முடியுடைய வளர்ச்சிய பாதிக்கக்கூடிய விஷயத்த சரி பண்றதுக்கோ, அவ்வளவு ஸ்பெசிஃபிக் மெடிசின்ஸ் வந்துருச்சு. ஓகே. அந்த ட்ரக் பெனிட்ரேஷன்லாம் வந்து கரெக்ட்டா எங்க போய் வேலை செய்யணுமோ, அங்க போய் அங்க. அந்த டார்கெட்டட் தெரப்பின்னு ஓகே. சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட்டா போய் டார்கெட் பண்றதுக்கு அந்த மாரிலாம் வந்துருச்சு. ம். ரொம்ப அட்வான்ஸ்மென்ட். அதாவது மருத்துவம்ங்கிறது வந்து அந்த அந்த அறிவியல், மருத்துவ அறிவியல், அந்த விஞ்ஞானம் வந்து ஃபேசினேட்டிங். ஓகே. அத டெய்லி நீங்க படிக்க படிக்க நேத்து உண்மையா இருந்தது இன்னைக்கு பொய். ஓகே. இன்னைக்கு பொய்யா இருந்தது நாளைக்கு நாளைக்கு உண்மை. உண்மை. ம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ பெரிய வரப்பிரசாதம் தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து மருத்துவ அறிவியல் வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வரம். ஓகே. இப்போ மருத்துவ ஃபீல்டுல உங்களுடைய ஃபீல்டுல நீங்க ஏஐ உடைய இன்டகிரேஷன் இருக்கா? இருந்ததுன்னா எந்த மாரி வந்து நீங்க அத பயன்படுத்துறீங்க? இருக்கு. ம். ஏஐ வந்து நம்ம வந்து அத வந்து எல்லா டெக்னாலஜியுமே அப்படிதான். நாம தான் நமக்கு டெக்னாலஜி அடிமையா இருக்கணுமே ஒழிய, நாம டெக்னாலஜிக்கு அடிமையாயிறக்கூடாது. ம். ஸோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாதாரண மொபைல் ஃபோன்லேருந்து நாம அத எப்படி கட்டுப்படுத்தி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு பலன் தருமா, இல்ல நமக்கு பாதிப்ப குடுக்குமாங்கிறது ம். இருக்கு. ஸோ அதனால ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நான் டக்குனு ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அதாவது ஒரு மில்லி செகண்டுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த பத்தி நான் இது பண்ணிக்க முடியுது. எனக்கு டக்குனு ஒரு விஷயம் தெரியணும். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து வராங்க, ஒரு அலர்ஜி இருக்கு ஸ்கின்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஓகே. ஒரு டயபெட்டிக் 2 மாத்திரை, ம். பிபிக்கு 2 மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு 2 மாத்திரை, ஏதேதோ சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதில ஏதோ ஒரு ட்ரக்கும் ஒரு காரணமா இருக்கலாம் ம். அலர்ஜிக்கு. ஸோ ஓகே. அது எந்த ட்ரக்குக்கு அந்த அலர்ஜி ஏற்படுத்துது அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? ம். நான் ஒண்ணொண்ணா பார்த்து எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன்னா 2 மணி நேரம் ஆயிடும்.
ஸோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அதை போட்டோன்னா டக்குன்னு ஒரு நொடியில், அதாவது நொடியினுடைய என்ன சொல்கிறது, ஒரு லட்சத்தில் ஒரு இதுக்குள்ளேயே வந்துடுது, அது ம். ஃப்ராக்ஷனுக்குள்ளேயே வந்துடுது அது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கு. பெஸ்ட் அசிஸ்டன்ட், எஸ். ம். ஏ இஸ் த பெஸ்ட் அசிஸ்டன்ட், பட் இட் ஷுட் நெவர் பிகம் யுவர் பாஸ். எஸ். ஸோ அப்படி ஆயிடக்கூடாது. சரி, நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்களா? நான் ஆண்ட்ராய்டு தான். எனக்கு இந்த ஐஃபோனே சரியாக கற்றுக்க முடியல என்னால். தேங்க்யூ. எஸ். சரி, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இன்றைக்குமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆமா. வந்து கரெக்டான விஷயம் தானா, இல்லை இப்பயும் பண்ணலாமா, இல்லை பண்ணால் என்ன பண்ணக்கூடாது? இப்போ அந்த காலத்தில் வந்து அப்போ இந்த திராவிட ஆரியம்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்க வந்து இந்த ஃபேர் பீப்புள் உள்ளே வந்த உடனே இவங்களுக்கு இந்த கருப்பாக இருந்தவங்க இல்லை ப்ரௌனாக இருந்தவங்க, நம்மளுடைய ஒரிஜினல் கலர்ட் பீப்புளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அவங்கள மாதிரி நம்ம எப்படியாவது ஃபேர் கலருக்கு ஒரு பொன்னிறமாக ஆயிட மாட்டோமா அப்படின்னு தான் மஞ்சள் பூசி குளிக்கவே பட் ஆரம்பிச்சாங்க. இந்த மஞ்சள் பூசினா ஏர் வராது பெண்களுக்கு. அதெல்லாம் மித்து, அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ மஞ்சளில் வந்து இன்ஃபேக்ட் என்னென்னா ஃபியூரோக்ரோம்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ம். அந்த ஃபியூரோக்ரோம் வந்து சூரிய ஒளியை தன்பால் ஈர்த்துக்கும். ஓகே. இப்போ நீங்கள் மஞ்சள் பூசிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சூரிய ஒளியுடைய பாதிப்பு வந்து பன்மடங்கு அதிகமாகிடும். ம். ஸோ யூவி ரேஸ் வந்து நம்ம நிறைய ஸ்கின்னை பாதிக்க ஆரம்பிக்கும், Okay. நிறைய மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், இன்னும் நீங்கள் ரொம்ப டார்க் ஆகிடுவீங்க. ம். மஞ்சள் வந்து ஒரு பெரிய ஆன்டிசெப்டிக், ஒரு கிருமிநாசினி, அதை விட பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி கேன்சர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க Okay. மஞ்சளில். ஸோ இந்த மஞ்சளை நம்ம சாப்பிட்டா நல்லது. இந்த ஜனங்க எப்போவுமே எப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டு, எதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அதை மூஞ்சில் தடவணும். அப்போ பை டிஃபால்ட்டாகவே வந்து பெண் குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு நார்மலாகவே க்ரோ ஆகும்போது முடி வராது நார்மலாக, இல்லை? நார்மலாக வராது. அப்போ Okay. சில பேர், அதாவது 2 விதமான ஹேர் growth இருக்குது. ம். ஒன்று வந்து இர்சூட்டிசம்னு பேர். ஓகே. அது வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் இல்லை ஒரு 12 13 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இது மாதவிலக்கு ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் இருக்கலாம், ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாகவும் பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் கொஞ்சம் குறைவாகவும் இருந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஆண்களுக்கு போல் முடி வளர ஆரம்பிக்கும். அது பேர் செகண்டரி செக்ஷுவல் ஹேர்னு பேர். ஓகே. அந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா அது பேர் இர்சூட்டிசம்னு பேர். ம். அது அப்நார்மல் ஹேர் growth. Okay. அதை வந்து நம்ம 18 வயசுக்கு அப்புறம் லேசர் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக இருந்தால் அதை சரி பண்ணலாம். ஓகே. ஒபிசிட்டி ஒரு காரணமாக இருக்கலாம், உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று ஹைப்பர் ட்ரைகோசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து அது வியாதியே இல்லை. ம். சில பேருக்கு உடல் முழுவதும் முடி இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப காமன். ஓகே. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் முழுவதும் முடி இருக்கும். அது வந்து அது ஒரு அப்நார்மாலிட்டி கிடையாது. ஓகே. அந்த முடியை நீக்கிறதுக்கு நம்ம லேசர் பண்ணாலாம் போகாது. ம். அதெல்லாம் வச்சு நிறைய இப்போ இந்த லேசர் கம்பெனிஸ்லாம் ஏமாத்துறாங்க. அந்த முடியை நீக்கிடலான்னு. எது அப்நார்மல் ஹேரோ அதைத்தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி நார்மல் எக்ஸஸ் ஹேர் growth, நார்மலாக இருக்க எக்ஸஸ் ஹேர் growth-ஐ வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. அதை நீங்கள் மஞ்சள் தடவினாலும் சரி மிளகாப்பொடி தடவினாலும் சரி அது சமையலே பண்ணலாம் போகாது. போகாது. ஓகே. பல வருடங்களான உங்களை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கேட்ட உங்கள் பேஷண்ட்டுடைய ஒரு ஸ்டோரி, உங்களை இம்பாக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஏதாச்சும் இருக்குங்களா அந்த மாதிரி? நிறைய சொல்லலாம். அதில் ஒன்று வந்து இந்த சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்க வந்து நான் வந்து அவங்கள தொட்டு பார்த்து கையை பிடிச்சோன்னா அழுதுருவாங்க. ஓகே. ஏன்னா அந்த தோல்வியாதிகளோட இம்பேக்ட் அவ்வளவு மோசமானது. இப்போ சொரியாஸாக இருக்கட்டும், இந்த ஒயிட் பேச்சஸாக இருக்கட்டும், ஸ்கின்ல வரக்கூடிய பல வியாதிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே பல உறுப்புகளில் பல வியாதிகள் இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. ம். அந்த உறுப்புகள்லாம் பார்க்கவே அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அதை பற்றி யாரும் வந்து ஒரி பண்ணவே மாட்டாங்க. ஸ்கின்ல ஏதாவதுனா வெளியில் தெரியுது இல்லை, அது வந்து நம்மளை இன்னொருத்தரோட அட்ராக்ட் தாழ்வு பண்ணுறது ஸ்கின் தான். ம். ஸோ அதனால் அதை அவங்கள வந்து ஒதுக்கியிருப்பாங்க பல பேர். பஸ்ஸில் அவங்க வந்து உட்காந்தா உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. இன்னும் ஏன் வீட்டில் வந்து கணவன் மனைவியே தொட மாட்டாங்க. கணவனுக்கு பிரச்சனை இருந்தால் மனைவி விலகி போயிருப்பாங்க, மனைவிக்கு இந்த மாதிரி தோல்வியாதி இருந்தால் கணவன் விலகி போயிருப்பாங்க. குழந்தைகள் போய் விளையாட போனால் அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்கள் மெய்திண்டல் உடற்கின்பம்ங்கிறாரு வள்ளுவர். அதை கூட அந்த இன்பம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ குழந்தைங்க போனால் அவங்களுக்கு ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் இங்கே வரவங்களே கேட்பாங்க, எல்லாம் டிசீஸ் முடிஞ்ச பிறகு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த வியாதி ஒட்டுவார் ஒட்டியா தொற்று நோயான்னு கேட்பாங்க. நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க பாவம், அவங்களுக்குள்ள இருக்க அவங்களுடைய பயம். மிஸ்கான்செப்ஷன், அவங்களுடைய கருத்து அப்படி இருக்குது. ஸோ இல்லைங்க இதெல்லாம் பரவாது, இப்போ நான் இத்தனை பேரை நான் 30 வருஷமாக எத்தனை பேரை தொடுறேன், எனக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தோல்வியாவது எனக்கு வந்திருக்கணும், ஓகே. அப்படி ஏன் வரல அப்படின்னு நான் என்னவே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ம். ஸோ இந்த மாதிரி சில பேர் இந்த சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்க ஒயிட் பேட்ச்லாம் தொட்ட உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன டாக்டர் நீங்கள் க்ளவுஸ் கூட போடாமல் என்ன தொடுறீங்களே, உங்களுக்கு வந்துடாதா ம். அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஓகே. ரொம்ப நெகிழ்ந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படி அந்த சமுதாயத்தினுடைய இன்னொரு பக்கம் அது, ஆமாம். அவ்வளோ ஒரு இருண்ட பக்கம் அது.
ஸோ அதனால அது தயவுசெய்து தோல் நோய் வந்தவங்கள விலக்காதீங்க. அவங்கள வந்து மனச புண்படுத்தாதீங்க. தயவுசெய்து தோல் நோய்கள் வந்து அ ஒட்டுவார் ஒட்டி அது பரவும் அப்படிங்கிற தவறான கருத்துல இருக்காதீங்க. தோல் நோய்கள் பரவவே பரவாது. ஃபங்கஸ், பாக்டீரியா இந்த மாரி ஒரு சில ஸ்கேபீஸ் இந்த மாரி ஒரு சில நோய்கள தவிர, அது எல்லா இன்ஃபெக்ஷனும் அப்படிதான். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு இருமல் சளி இருக்குன்னா, அவங்க நல்லா தும்முவாங்க. எல்லாருக்கும் அந்த அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை எல்லாருக்கும். பேருக்கும் பரவும். அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. ம். வாய கூட மூடிக்க மாட்டாங்க, மூக்க மூட மாட்டாங்க, மாஸ்க் போட்டுக்க மாட்டாங்க. ம். ஆனா ஒருத்தர் ஸ்கின் டிசீஸ்னா ரொம்ப அப்படியே அவங்க முன்னாடியே விலகி போவாங்க. அவ்வளவு புண்படுத்துவாங்க. ஓகே. ஸோ அதனால தோல் வியாதிகள் வந்து பெரும்பாலும் பரவக்கூடியதே இல்ல. சரி, இப்ப பிம்பிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது வராம இருக்கணும்னா டெய்லி ஹேர் வாஷ், ஃப்ரீக்வென்ட் ஃபேஸ் வாஷ். ஓகே. ஆனா எல்லாருக்குமே வந்து முகப்பரு வரும். ம். வராம இருந்தா தான் பிரச்சனை. ஓகே. இப்போ உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா, ஒரு 2 பிம்பிளாவது வரணும். ம். அப்பதான் உங்களுக்கு ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் வேலை செய்யுது, அ பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ம். ஸோ வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஓகே. அது வரும், அது வந்து ஸ்கார் இல்லாம போயிடும். ஓகே. அது நார்மல் டீனேஜ் ஆக்னின்னு சொல்லுவாங்க. ஓகே. நார்மலா அந்த வயசுல வரக்கூடிய முகப்பரு. இதுலயே இன்னொரு முகப்பரு இருக்கு. நாடுலோசிஸ்டிக் ஆக்னின், பெரிய பெரிய கட்டியா வரும். அதை நம்ம வி ஹேவ் டு ட்ரீட். ஓகே. அதை ட்ரீட் பண்ணாதான், இல்லைன்னா அது ஸ்கார் ஆயிடும். ம். இப்போ பள்ளம் பள்ளமா வடுவா ஆயிடும். நிறைய அது வந்து ஸ்கின் டார்க் ஆயிடும். ஓகே. நிறைய பிரச்சனைகள் அது உருவாக்கும். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். Okay. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் a மேஜர் ஃபேக்டர் ஃபார் ஆக்னி. ஓகே. நிறைய பேருக்கு அது தெரியாது. ம். மன அழுத்தத்தினால கூட நிறைய பேருக்கு முகப்பரு வரலாம். ஓகே. ஃப்ரீக்வென்ட் வாஷ் நம்ம அதிகமா பண்ணணுன்ற பட்சத்துல ஜஸ்ட் வாட்டர் இஸ் எனஃபா ஆர் வி ஹேவ் டு யூஸ் சம் ஃபேஸ் வாஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ இருந்தா உங்களுக்கு பெட்டர்? ஆயிலி ஸ்கின் எல்லாம் இல்லை அப்படின்னா வாட்டரே போதும். ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் சோப் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபேஸ் வாஷ்லையும் பாடி வாஷ்லையும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த pH வந்து கொஞ்சம் 7 கீழே இருக்கும். ஓகே. சோப்பை விட கொஞ்சம் pH கம்மியாக இருக்கும். அது ஸ்கின்னோட pHஓட சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய இரிட்டேஷன்லாம் இருக்காது. ஓகே. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ தலைக்கு வெள்ளை அடிச்சு அப்படின்ற பட்சத்துல மருதாணி ஜாஸ்தி இப்போ போடுறது வந்து அது இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ் ஆர்? ஆமா. இப்போ இளநரை அப்படிங்கிறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ள வந்துட்டாலே அது வந்து இளநரை தான். ம். ப்ரீமெச்சூர் கிரேயிங் தான். 22 வயசுக்கு மேலே போச்சுன்னா அது மெச்சூர் கிரேயிங் ஆயிடுது. ஓகே. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்கு மேலே போச்சுனாலே அந்த கிரேயிங் வந்து irreversible ஆயிடுது. ம். அதை நம்ம வந்து மெடிசினால பண்ண முடியாது. மாற்ற முடியாது. ஓகே. ஸோ நம்ம ஆப்பிரிக்கன்ஸுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே, ஓகே. யூரோப்பியன்ஸுக்கு 25 26 வயசுக்கு மேலே, இவ்வளவு தான். அதுக்கு 22 வயசுக்குள்ளே வந்தால் அது வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங், ம். இளநரைன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அதுக்குமே வந்து 70% ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான். ஒரு 20-30% தான் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விட்டமின் B12, விட்டமின் டி, அயன், கால்சியம், புரோட்டீன் இதெல்லாம் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் இளநரை வரலாம். டேண்ட்ரஃப்னால கூட நிறைய வரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணும்போது இளநரையை நம்ம சரி பண்ணலாம். ம். அப்படி இல்லை 22 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் டெஃபிஷியன்சிலாம் கரெக்ட் பண்ணி கூட நிறைய இன்னும் இருக்குது ம். அப்படின்னா, அவங்க வந்து கெமிக்கல் பேஸ்டு டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்ட் டிரைவ்டு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளான்ட் பேஸ்டு டைஸ். ஓகே. இந்த மருதாணி, அவுரி, டீ தூள், காப்பி ம். தூள், நெல்லிக்காய் பவுடர், அந்த காலத்தில் நிறைய இப்போ டெக்ஸ்டைலுக்கே வந்து பிளான்ட் கலர்ஸ் பெஸ்ட் தான் யூஸ் கலர்ஸ் பண்ணாங்க. ஆமா. ஸோ விதவிதமான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்னொன்று கரிசலாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது. ம். அது நல்ல பிளாக் கலர் கொடுக்கும். ஓகே. இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா பிளான்ட் பேஸ்ட் கலர்ஸ் வந்து முடியோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை மட்டும்தான் கவர் பண்ணும். ஓகே. அது முடிக்குள்ளே ஊடுருவி போய் ரத்தத்துக்குள்ளே போய் முடியை பாதிக்காது. ம். ஆனால் இந்த கெமிக்கல் பேஸ்டு டைஸ் இருக்கு இல்லையா, அதில் பிபிடின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஓகே. அது முடி வழியாக உள்ளே போய் ம். முடியோட வேருக்கு போய் ரத்தத்தில் போய் அது வந்து கேன்சர் 10 விதமான கேன்சருக்கு இந்த பிபிடி தான் காரணம். ஓகே. 40 விதமான ஸ்கின் அலர்ஜிக்கு பிபிடி தான் காரணம். ஓகே. ஆனால் இந்த பிபிடி இல்லாமல் டை தயாரிக்கவே முடியாது. ஓகே. இப்போ அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன். அது இல்லாம ஏதாச்சும் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்க தயாரிக்கவே எல்லாருக்கும். முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அமோனியா ஃப்ரீ, அப்பத்தா ஃப்ரீ, ஆயா ஆ. ஃப்ரீன்னு போடுறான். இந்த அமோனியாவுக்கும் ஏர் டை அலர்ஜிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. இப்போ எப்படின்னா எவனா ஒருத்தன் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், அவன் வண்டியே ஓட்டல, டிரைவர் தான் ஓட்டினார்னு அவனை உள்ள தள்ளுற மாதிரி ஆ. ஒரு காரணமே இல்லாத ஒரு விஷயத்த காரணமாக்கி அது இல்ல அதை இப்போ. இல்லைன்னு அப்புறம் சொல்லிட்டு இது பண்ணுறது. ஓகே. ஏன்னா இந்த பிபிடி இல்லாமல் டை தயாரிக்கவே முடியாது. ம். பிபிடி இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஆஃப் ஹேர் டை. ஓகே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுவும் ஜனங்க உஷாராயிட்டாங்கன்னு பிபிடி ஃப்ரீன்னு போட்டு விற்கிறாங்க. ம். பிபிடி ஃப்ரீன்னு போட்டாலும் அது பிபிடி ஃப்ரீ கிடையாது. ஓகே. பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். பிபிடியோடைய மாமா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, அத்தை பொண்ணெல்லாம் இருக்கும் அதில். ஓகே. அது அந்த பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து டிடின்னு பேர், டொலுவின் டயமின். அப்புறம் டிடிஎஸ்ன்னு பேர், டொலுவின் டயமின் சல்ஃபேட். ம். அப்புறம் டிடின்னு இருக்குது, டி டொலுவின் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஒரு ஹேர் டையில் வந்து 5000 கெமிக்கல் இருக்கான். பா.
ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஒண்ணு அவங்க போடுறது, அப்புறம் அதுலேருந்து உருவாகுறது. ம். இத்தனை கெமிக்கல்ஸும் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை ஆமா. ஏற்படுத்தும். 40 விதமான ஸ்கின் அலர்ஜி வரும். 10 விதமான கேன்சர்ஸ் வருது. இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது ஹேர் டை ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே. இப்ப அதுக்கு சொல்யூஷன் தான் என்ன டாக்டர்? அடிக்காம இருக்கணுமா? டை போடாம இருக்கிறது. யூ ஹேவ் ஓகே. டு அக்செப்ட் கிரேயிங் கிரேஸ்ஃபுல்லி. ஓகே. இயற்கையில ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா, அத மாத்திக்கணும். ஓகே. இல்ல எனக்கு 30 வயசு தான் ஆகுது, 35 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய எனக்கு தாழ்வு மனப்பான்மையா ம். இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நாம வந்து இந்த மாரி பிளான்ட் பிளான்ட் பேஸ்ட் பேஸ்ட். கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. அதுவுமே வந்து முடி நரைக்கிறது இளமையின் அடையாளம், அதாவது முதுமையின் முதுமையின். அடையாளம்னு நெனச்சுக்க கூடாது. ம். முடியினுடைய கலருக்கும், இளமைக்கும் சம்மந்தமே இல்ல. முடி கருமையா இருக்கிறவங்கலாம் இளமையா இருக்காங்களா என்ன இயற்கையா? ஆக்சுவலா பார்த்தா. அவன் உடம்புல 1008 பிரச்சனை இருக்கும் முடி கருப்பா இருக்கிறவங்க ஓகே. இருந்தாலும். ம். ஸோ அதனால முடிய வச்சு, முடியோட கலரை வச்சு ஒருத்தனுடைய உடல் நலத்தையோ, உடல் ஆரோக்கியத்தையோ, உடல் வலிமையோ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால அது முடி கலரை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடாது. ஓகே. அது ஸ்லோலி அந்த ட்ரெண்ட் டெவலப் ஆகணும். ம். இப்போ நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் சால்ட் அண்ட் ஆமா. பெப்பர் விடுறாங்க. எஸ். அது மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். அது ஒரு நல்ல ட்ரெண்ட் அது. ஓகே. சூப்பர். இப்ப அதே மாரி இப்ப இந்த ஹேர் கேர்க்கோ, இல்ல ஸ்கின் கேர்க்கோ டெய்லி பேசிஸ்ல சப்ளிமெண்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிறது நல்லதுங்களா? அப்படின்னா நீங்க எத சஜெஸ்ட் பண்ணுவீங்க? நம்ம ரெகுலரா பேலன்ஸ்டு டயட் நம்ம ஆ. நார்மலா ம். நம்ம நல்லா நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம். தூக்கம். அது ரொம்ப எஸ். முக்கியம். ம். தூக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்லீப் பீஸ்ஃபுல்லா தூங்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல எந்திரிச்சு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், ஓகே. ஜாகிங் போகிறோம், அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃபிட்னஸ் ஏதாவது பண்ணுறோம், கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணுறோம், ம். மெடிடேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏதாவது படிக்கிறோம், நம்மளுடைய அறிவையும் வளர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அதில் பாதி லஞ்ச் சாப்பிட்றோம், பாதி டின்னர் ம். ஏர்லி டின்னர் சாப்பிட்றோம். ஒரு 7 மணிக்கே நீங்கள் டின்னர் சாப்பிட்டீங்கன்னா, அடுத்த நாளில் 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா, அதுவே ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எஸ். ஆயிடுது. ம். 15 ஹவர்ஸ் கேப் வந்துடுது. அது திரும்ப நல்லா நைட்டு நல்லா தூங்குறோம். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் வித் நல்ல ஹெல்த்தி ஃபுட் இருந்துச்சுன்னா, நமக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே தேவையில்லை. ஓகே. எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகே. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியல, ஏற்கனவே நம்ம தவறான வாழ்க்கை முறையில் இருந்துட்டோம், இனிமே தான் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி டயட்டுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஆட் ம். பண்ணிக்கலாம். விட்டமின் சி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது. அயன், கால்சியம் இந்த மாதிரி மினரல்ஸ் ரொம்ப நல்லது. விட்டமின் B12, விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஓகே. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் இதெல்லாம் வந்துருமா? ஏன்னா இந்த கேள்விய கேட்டே கொரியன் கிளாஸ் ஆகணும். ஸ்கின் எப்படி இந்தியனுக்கு வரும்? இந்தியன் ஸ்கின் கொரியனுக்கு வருமா? இதெல்லாம் எந்த முட்டாள்தனம் ஏன் போடுறான்? இதை பரவுதுங்களே. எப்படி அதுதான் நம்புறானுங்கன்னே தெரியல. அதுதான் தீயா பரவுது. ஆமா, எப்படி நம்புறான்? அப்ப எவ்வளவு தாழ்வு இந்த மனப்பான்மை வாழைப்பழ பாருங்க. தோலை எடுத்து ஆ, பின்பக்கம் தேய்ச்சா அது ஆ. வந்துரும். நேத்து ஒருத்தன் பார்த்தேன், ஏதோ ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோல்ல. தோலை தூக்கி போடாம அரைச்சு தடவுங்க மூஞ்சிலங்கிறான். மூஞ்சியெல்லாம் வெந்து போய் நிறைய பேர் காமனா கேட்ட ஒரு கேள்வி, பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது ம். குங்குமப்பூ போன்ற ஏதாச்சும் ஒரு அரிய மருந்து, அரிய உணவு சாப்பிட்டா அரிய வகை குழந்தை மூலிகை. அரிய வகை மூலிகை சாப்பிடுவதன் மூலியமாக குழந்தை வெள்ளையா பிறக்குமா? இல்ல வெள்ளையா பிறக்கணும்னா என்ன சாப்பிடலாம்? அதெல்லாம் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ எந்த கேரட் சாப்பிட்டாலும் சரி, தக்காளி சாப்பிட்டாலும் சரி, குங்குமப்பூ சாப்பிட்டாலும் சரி, ம். அது என்ன பண்ணாலும் அது வந்து அந்த குழந்தையோடைய கலர் வந்து இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இதுதான் ரேஷியல், அவங்க எந்த ரேஸில் இருக்காங்க, ஓகே. ரெண்டாவது என்ன ஜெனட்டிக், அவங்களுடைய எரிட்ரியா, அவங்க தாத்தா பாட்டி, ம். அப்பா அம்மா, அவங்க மாமா அத்தை, இந்த மாதிரி அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ட்ரீல யாராவது ஒருத்தருடைய கலரை தான் அந்த குழந்தைக்கு அந்த கலர் ஓகே. கிடைக்கும். ஸோ அப்போ அண்ணன் தம்பிங்களா இருந்தா கூட இவருக்கு ஒரு கலர் அவருக்கு ஒரு கலர் இருக்கலாம் வரதுக்கானது இருக்கலாம் ஜெனடிக் தான். இருக்கலாம் ஓகே. ஜெனட்டிக் தான். இந்த மாதிரியான மித்தெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஏக்கம் தான், ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். அது மாதிரி நான் முன்னாடி ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அவன் எஜமான் வந்து கூப்பிட்டார் இளைய கருப்பா அப்படின்னு. அவன் வந்து அவனுக்கு ரொம்ப அந்த மனசு உடைஞ்சு அவனுக்கு புள்ள பிறந்தோடனே வெள்ளச்சாமின்னு பேர் வச்சானான். அருமை. இப்ப வெள்ளச்சாமி தான் கூப்பிட்டாங்க எப்படியும். ஆமா. அவனை யாரும் கருப்பான்னு கூப்பிட முடியாது. ஆமா. சரி, இப்ப அதிகமான ஸ்கிரீன் டைம் நம்மளுடைய ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டா. ஏன்னா இந்த ப்ளூ லைட் வருது இல்லை இந்த ம். கேஜெட்ஸ்லேருந்து, அந்த ப்ளூ லைட் நம்ம கண்ணில் படணுங்க. வீட்டில் ரூமில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போர்வையை போத்திட்டு மொபைல் பார்த்தா கூட அது அந்த ப்ளூ லைட் உங்கள் கண் வழியாக உள்ளே போய் பிரெயினுக்கு என்ன சொல்லுன்னா, அவன் வந்து முழிச்சிருக்கான், அப்போ வந்து இது வந்து டே லைட்டுன்னு சொல்லும். ஓகே.
ஸோ அந்த லைட்டை தான் அது சென்ஸ் பண்ணுமே ஒழிய அதுக்கு வந்து இப்போ இரவா பகலாங்கிறது தெரியாது. ம். ஸோ உங்கள் பிரெயின் நினச்சிக்கும் இது டே டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்களை அவேக் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டே டைம்லேயே நம்ம அதிகம் இப்போ நான் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி மட்டும்தான் இருக்கும். ஆமாம், ஸோ இதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டாக அந்த ப்ளூ லைட் வந்து இப்போ எப்படின்னா நம்ம சன்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த யூவி ரேஸ் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துமோ அது மாதிரி இதுக்கு பேர் விசிபிள் லைட்டுன்னு பேர். ஓகே. ஸோ இந்த விசிபிள் லைட்டிலுடைய அந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் அதுவுமே நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே. நிறைய பேருக்கு வந்து நான் வெயிலே போகிறதில்ல சார், ம். ஆனால் முகமெல்லாம் கருத்து போச்சு, ஓகே. எஸ்பெஷலி இந்த ஃபேஸ் மட்டும் கருப்பாக இந்த இருக்குது, கருவளையம் டார்க் கீழே சர்க்கிள்ஸ் அண்டர் தி ஐ இருக்குது, அப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் தேர் ஆல்வேஸ் ஆன் த ஸ்க்ரீன். எஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த அப்பப்போ யூ ஷுட் டேக் பிரேக். ம். ஸோ அது கூட நீங்கள் வந்து ஏதாவது கூலர்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டு பார்க்கலாம், ஓகே. அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபில்டர்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஓகே. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படிலாம் டெக்னாலஜிக்கலாக நம்ம அட்வான்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணி மாற்றி யோசிச்சு அந்த ஸ்க்ரீன் லைட்டை, நாட் த ஸ்க்ரீன் டைம், நாட் த லைட், அந்த லைட்டோடைய எக்ஸ்போஷரை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இன்ஃப்ராரெட்டை மட்டும் இந்த விசிபிள் லைட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது யூஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம் மேட் பண்ணலாங்களா? ஃபினிஷில். ஆமாம், ஓகே. அதான் அந்த நான் சொன்னாலே அந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் சொல்லி அது வந்து அந்த விசிபிள் லைட்டையும் ப்ரிவென்ட் பண்ணும், ஓகே. விசிபிள் லைட் டேமேஜை. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட ஒரு ப்ரொலாங்டாக 6 hours 8 hours மேலே நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கீங்கன்னா அந்த இன்ஃப்ராரெட் சன்ஸ்க்ரீன்ஸு, டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸு, விசிபிள் லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ரெமெடி மாதிரி ஏதாச்சும் அதெல்லாம் எதுவும் இல்லை? ஹோம் ரெமெடினா கம்ப்யூட்டரா ஆஃப் பண்ணுறது நல்ல ரெமெடி. சரி, இந்த ஏபிசி ஜூஸ் இது குடிச்சாலும் ஒன்றும் வராதா? ஏன் எக்ஸ் குடிக்கக்கூடாதா? இது நிறைய பேர் இப்போ அது ஏபிசி இதை குடிங்க, இதில் ஏக்கு பதிலாக நீங்கள் இந்த ஏவை போடலாம், பிக்கு பதிலாக அந்த பியை போடலாம், இது குடிச்சா இன்னுமே வந்து ஸ்கின்னு மட்டும் கிடையாது உங்கள் ஏரும் க்ரோ ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஜூஸ் குடிக்கிறதே அவ்வளோ நல்லதில்லை. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க எல்லா ஃபைபரும் கிடைக்கும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் எசன்ஸ் கிடைக்கும். ஓகே. நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா அந்த சக்கைன்னு தூக்கி போடுறீங்கல்ல, அதுதான் மோஸ்ட் எசென்ஷியல், எல்லாமே அதில் போயிடும். நீங்கள் வெறும் சுக்ரோஸ் அந்த ஃப்ரக்டோஸ் தான் நீங்கள் குடிக்கிறீங்க, அதில் இருக்கிற சுகரை மட்டும்தான் நீங்கள் குடிக்கிறீங்க. ஓகே. அது எந்த வகையில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும்? அது வந்து ஜூஸ் குடிக்கிறதே அந்த கான்செப்டே வந்து அவ்வளவு நல்லதில்லை. ஓகே. நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக உங்களுடைய ஸ்கின் கேருக்கோ இல்லை ஹேர் கேருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றுமே விஷயம் பண்ணுறது இப்போ நாங்கள் சொன்னது தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? தலைக்கு டெய்லி நான் டெய்லி தலை குளிப்பேன். ஓகே. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற ஹேபிட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஓகே. மற்றபடி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். ஹாப்பியாக இருப்பேன். நான் எப்போவுமே நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுக்குவேன், நானும் ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப ஒரு விஷயத்தை நினச்சலாம் ரொம்ப ஒரி பண்ண மாட்டேன். ஓகே. அது அந்த பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் விடுவோம், வீட்லேயும் அதை அப்படியே விடணும் இல்லைங்களா? அந்த அது அப்படியே சூழ்நிலை நம்ம சொல்லி கொடுத்து அப்படியே நம்ம ஒரு ஆறா மாதிரி நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அப்படி பழக்க வேண்டியதுதான். எஸ். எப்போவுமே யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம் மாதிரி நம்ம ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைக்கிறோம், நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதை யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரீச்சிங் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் மேக்கிங் அதர்ஸ் ஃபாலோ தட். சூப்பர். ஸோ அது நமக்கு என்ன வந்துச்சு, அவன் எப்படியோ போகிறான்னு விடக்கூடாது. ஸோ யூ ஷுட் சொன்னா கேட்கணுமே சார், அதுவும் ஒன்று இருக்குல்ல. நம்ம கூட வேணாம், இப்போ எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், நான் ஃபாலோ பண்ணுறேன் நல்லா இருக்கு அப்படியா, ஓகே நான் 1 மணி நேரம் பேசுவேன் அவ்வளோதான். ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. பேஷண்ட்ஸே பல பேர் நான் சொன்ன அட்வைஸ்லாம் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் ஆயில்னால எந்த பெனிஃபிட்டும் இல்லை இப்படிலாம் சொன்னால் கேட்டதில்லை. இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ உருட்டு போட்ட உடனே அது 7 மில்லியன் 8 மில்லியன் போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு மீடியாவுக்கு இருக்கிற பவர் நம்ம அப்படி யூஸ் பண்ண சொன்னாலே அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமான பேர் சொல்கிற மாதிரி மெத்தடில் சொல்கிற மாதிரி ஃபார்மில் ஒரு ஹியூமரோட சொன்னால் இட் வில் ரீச். ஓகே. இப்போ டீ அதிகமாக குடிக்கிறதுனால கலர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளோ இல்லை டீ அதிகமாக குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ பாதிப்புகள் ஏதாச்சும்? அதெல்லாம் எதுவுமே வராது. ஓகே. இன்ஃபேக்ட் வந்து டீ காஃபி ரெண்டுலேயுமே வந்து கெஃபைன் இருக்குது, டானின் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரெயினை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. நாட் ஓன்லி பிரெயின் ஸ்டிமுலண்ட், இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே. அது வந்து லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அளவோட எது சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. 2 டீ 3 டீ குடிக்கலாம், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதை விட அளவு கம்மியாக குடிக்கலாம்.
ம். நான் வந்து ஆக்சுவலா வெஸ்ட் இப்படி பெங்கால்ல ஜக்ல வச்சு ஒரு டம்ளர் குடிச்சு ஆமா, ஆமா. நம்ம இந்த லோட்டால குடிச்சா அப்படிதான் குடிக்கிறாங்க ஆமா. சில பேர். நான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் வந்து கல்கட்டால ரீட்டா ஸ்கின் ஃபவுண்டேஷன் இருக்கு. அங்க வந்து ஓகே. ஒரு லெக்சர்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்க கல்கட்டால இந்த டார்ஜிலிங் டீ ரொம்ப ஃபேமஸ்ல. ம். ஸோ எவ்ரி 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் வந்து குட்டியா ஒரு வாய் தான் டீ குடுப்பாங்க. ஓகே. ஒரு குட்டி குட்டி அதுக்குன்னே பியூட்டிஃபுல்லா ஒரு கப் ம். இருக்கும். அதுல ம். வந்துகிட்டே இருக்கும் ஓகே. டீ. அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஐ யூஸ்ட் டு கிவ் லெக்சர்ஸ் ஃபார் ஒரு 6 to 7 ஹவர்ஸ். ஓகே. மேரத்தான் ஒரு ம். ஹேர் ம். எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு 2 வரைக்கும் போகும் அந்த செஷன். ஓகே. வெறும் வேற எந்த இதுவுமே கிடையாது. இந்த ஒரு எவ்ரி 1 ஹவர் வந்து எவ்ரி 45 மினிட்ஸ் இந்த டீ தான். ஓகே. கொஞ்சமா ஒரு வாய் தான். அது மில்க் டீயா இல்ல நார்மல் மில்க் மில்க் டீ தான். இல்லாம எனக்கு பிளாக் இந்த டீ? கிரீன் டீலாம் பிளாக் டீ, பிளாக் டீ. கிரீன் டீ கிரீன் டீ குடுக்குறதுக்கு பேசாம நான் வாழவே வேண்டாம்னு போயிரலாம். அது டேஸ்ட்டுக்காக சொல்றீங்களா இல்ல மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும்? டேஸ்ட் தான். நீங்க யாராவது ஒரு விருந்தாளி வர வேணாம்னு நினைச்சா ஒரு தடவை கிரீன் டீ குடுத்தா போதும். ஹெல்த்தி. அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டே கிடையாது. கிரீன் ஓகே. டீல இருக்கிற அத்தனை பெனிஃபிட்டும் நார்மல் பிளாக் டீல, மில்க் டீல இருக்கு. ஓகே. அப்ப குடிக்காட்டியும் பிரச்சனை இல்ல இல்லைங்களா? குடிக்காட்டியும் பிரச்சனை இல்ல. குடிச்சாலும் தப்பு இல்ல. அளவோட குடிச்சா நல்லது தான். டன். ரிங்கிள்ஸ்லாம் வராம இருக்கறதுக்கு இந்த பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்களே. நல்ல கேள்வி. ஸோ இப்போ நம்ம ஏஷியன் ஸ்கின் நீங்க கூட சொன்னீங்கல்ல அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு. ஸோ அந்த ஏஷியன் ஸ்கின் இருக்குல்ல நம்ம இந்தியா, ம். சைனா, ஜப்பான், கொரியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது எல்லாத்துலேயுமே நம்ம ஏஷியன் ஸ்கின் மாதிரி பெஸ்ட் ஸ்கின் எதுவுமே கிடையாது. ஓ நமக்கு அவ்வளோ ஓகே. சீக்கிரம் ரிங்கிள்ஸே வராது. நம்ம எவ்வளோ தான் வெயிலில் சுற்றினாலும் சரி என்ன ஆனாலும் சரி நமக்கு ஸ்கின் டார்க் ஆகுமே ஒழிய நமக்கு ம். ரிங்கிள்ஸே ஏற்படாது. ம். அதே யூரோப்பியன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிங்கிள்ஸ் ரிங்கிள்ஸ் வரும். இருக்கு. ஓகே. ஒரு 40 வயசு இந்தியன் உமனையும் 40 வயசு யூரோப்பியன் உமனையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஏஜிங்காக தெரிவாங்க அவங்க பிகாஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ். ஸோ அவங்களுடைய கொலாஜன் எலாஸ்டின்லாம் ரொம்ப வீக். நம்மளுடைய ஓகே. கொலாஜன் எலாஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நிறைய விட்டமின் சி எடுத்துக்கிறனால தான். ஏன்னா அந்த கொலாஜன் எலாஸ்டினை மெயின்டைன் பண்ணுறது விட்டமின் சி. ஓகே. ஸோ நமக்கு ரிங்கிள்ஸே வராது. அப்படி ரிங்கிள்ஸே நமக்கு வராத போது நமக்கு எதுக்கு இந்த போட்டாக்ஸு ஃபில்லர்ஸ் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் அந்த கம்பெனி அந்த அந்த மார்க்கெட் விற்கிறவனுக்கு தான் லாபம். லாபம். ஓகே. ரொம்ப நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் போட்டுக்கட்டும். அது அவங்க இஷ்டம். ஸோ நமக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ரெண்டாவது இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் எல்லாம் எவ்ரி 3 months நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே. இதெல்லாம் ஒன் டைம் ரெமெடி கிடையாது. ம். அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு. ஸோ 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா 50,000 60,000 செலவழிக்க முடியுமா? ஓகே. ஆம், வாய்ப்பே அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ம். இந்த கோழி கால்லேருந்து கொலாஜன்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, அப்படிலாம் பண்ணி சாப்பிடலாமா? அதான் இப்போது நீங்கள் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த கொலாஜன் எலாஸ்டின்லாம் நீங்கள் டைரெக்டாக சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவசியம். ஓகே. நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் தான் உள்ளே போய் கொலாஜனாக மாறும். ஓகே. இப்போ நீங்கள் கொலாஜன் எலாஸ்டின் சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்டா கூட அது திரும்ப ப்ரோட்டீனாக மாறி அப்புறம் தான் கொலாஜனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. உள்ளே போய் அது டைஜஸ்ட் ஆகிடும்ல. ம். ஸோ இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொலாஜன் எலாஸ்டின் மாலிகூல்ஸ் எல்லாம் டைரெக்டாக போய் அந்த டிஷ்யூவில் போகிற மாதிரிலாம் ரிசர்ச்சில் தான் இருக்கே ஒழிய இன்னும் இன்னும் வரல. அதெல்லாம் வரல. ஓரல் ரூட்டில் நம்ம எடுக்கும்போது அது டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே போய் தான் லிவருக்கு போய் மெட்டபலைஸ் ஆகி அப்புறம் தான் அது போகும். அதுக்கு நீங்கள் ஹெல்த்தி ப்ரோட்டீன் டயட் எடுத்தாலே போதுமே. ஓகே. ஸோ உங்கள் டைமை கொடுத்து இவ்வளோ நேரம் ரொம்ப வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் ஃபன் இன்சைட்ஸும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூம்மா. ரொம்ப நல்லா கேட்டீங்க. நல்ல குட் டீம். ரொம்ப ஆல் த தேங்க்ஸ். பெஸ்ட். தேங்க்யூ. ஐ திங்க் யூ டிசர்வ் தட் அவார்டு. நல்லா தேங்க்ஸ் பாட்டுலாம் லாட். கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இந்த ஸ்கின் ஏர் மற்ற விஷயங்களை பற்றின மித்து ஃபேக்ட்டு எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். ப்ளஸ் அடுத்ததாக நம்ம டிஎஸ் ஸ்கொயரில் எந்த கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸில் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்ம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையுமே ஃபில் பண்ணி உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த டிஎஸ் ஸ்கொயர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ப்ளஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க நல்ல உலகம்.